சார் ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம் சார். இறைவணக்கம் பாடிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்ரீராம். சார் வணக்கம், ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம் சார். இறைவணக்கம் பாடிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். ஸ்ரீராம் நீங்களே இறைவணக்கம் பாடிடுங்க. சரி. இறை வணக்கம். ஓம் மக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரம்மா நிர்விக்ரம் குருமே தேவ சர்வகாரி ஈஸ்வ சர்வதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவாழ்க குருவே துணை. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவர் உபாஸ்மகே வாகீஸ்வராய த்மே ஹைகிரிவாய தீமே தன்னோ ஹம்சக பிரசோதயார். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜெய் ஸ்ரீராமின் அன்பார்ந்த வணக்கங்கள். சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் சார்பாகவும் வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களை பத்தி வார வாரம் சனிக்கிழமை பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா சிக்கலான ஜாதகமும் திருமண பொருத்தமும். சரிங்களா, சிக்கலான ஜாதகமும் திருமண பொருத்தமும் டாபிக் கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் சிக்கலான ஜாதகம் ரெண்டு ஜாதகம் மேட்ச் பண்றது அப்படிங்கிறத விட முதல்ல சிக்கலான ஜாதகம் திருமண பொருத்தத்துல எங்க பார்க்கணும், அதை எப்படி நம்ம சிக்கலான ஜாதகம் சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு அது மாதிரியான ஜாதகங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஜாதகங்கள், ஒரு சில ஜாதகங்கள் கொடுக்குறேன். நிறைய ஜாதகங்கள் இருக்கு, டேட்டாஸ் நிறைய வச்சிருக்கோம். இருந்தாலும் எல்லா டேட்டாஸையும் நம்ம உடனே கொடுக்க முடியாது. எல்லா ஜாதகமும் உங்களுக்கு ஒரு சில ஜாதகங்கள் மட்டும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன், டேட் டைம்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு அதோடைய தன்மை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ முதல்ல திருமண பொருத்தத்துல நம்ம ஏற்கனவே சார் ஒரே நிமிஷம், வீடியோ ஆஃப் ஆகிட்டே இருக்கு. ஸ்ரீராம் நெட்வொர்க் பேண்ட் கம்மியா இருந்தா கூட வீடியோ ஆஃப் ஆகும், பரவாயில்ல. சார் என்னோட வீடியோ உங்களுக்கு தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். ஓகே. ஸோ இந்த சிக்கலான ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் அதை எந்த மாதிரி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய பாவங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2, 4, 7, 8, 12 பாவங்களுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அதுல 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானங்கிறதுனால நம்ம எடுக்கிறோம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சரிங்களா, 12ஆம் இடம் படுக்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதுனால நம்ம அதையும் சேர்த்து எடுக்கிறோம். சரிங்களா, இப்ப 2, 4, 12 அப்படிங்கிறத விட முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது 7ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில 7ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் உண்டான முக்கியத்துவம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் 2, 4, 12 பாவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம். சரிங்களா, இப்போ இந்த மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆண் ஜாதகமா இருந்தா மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது 7, பெண் ஜாதகமா இருந்தா கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது 7. தலத்தர காரகன்கிறது நம்ம சுக்கிரனை சொல்றோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துக்குள்ள சுக்கிரனுக்கும் முக்கியத்துவமும், பெண் ஜாதகத்துல செவ்வாய்க்கு முக்கியத்துவமும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டா அவங்க எல்லாருமே பயன்படுத்துறது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. புதுசா நம்ம இல்லாத நம்ம சொல்லிட போறதில்ல, இதுலயும் அதே தான் நம்ம சொல்ல போறோம். இருந்தாலும் இதுல ஒரு சில சேஞ்சஸ் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம எதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் இப்ப சொல்ல போறேன். வேற ஒரு போன்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகிறேன். நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
அந்த திருமண பொருத்தத்துல வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை, ஏழாம் இடத்துல நீச கிரகங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா? நீச கிரகங்கள் இருக்கக்கூடாது, அல்லது 7ஆம் அதிபதி வந்து நீசம் பெற்று இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல நீச கிரகங்களோ அல்லது 7ஆம் அதிபதி நீசமாகவோ இருக்கக்கூடாது. இதை நீங்க வந்து முதல்ல நீங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து நம்ம வந்து முடிவு சொல்றப்ப அல்லது வந்து மேரேஜ் மேட்ச் பண்றப்ப ரொம்ப வந்து அவங்கள்ட்ட நீங்க சொல்லிடணும். அதாவது உங்களுடைய கிளைண்ட்ட நீங்க டீட்டெயிலா சொல்லிடணும். உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி கணவன் அமைச்சு தரக்கூடிய கிரகமோ அல்லது மனைவியை அமைச்சு தரக்கூடிய கிரகமோ நீசமாக இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து ஆயுள் பலமுள்ள ஜாதகமா இணைக்கணும். சரிங்களா? ஆயுள் பலமுள்ள ஜாதகமா இணைக்கணும். நீங்க வந்து அதை விட்டுட்டு நீங்க வந்து பொருளாதாரத்துக்கோ அல்லது வந்து மத்த விஷயங்களுக்கோ நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லிடணும். ஸோ அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து மேக்ஸ் கூடுமான வரைக்கும் பாக்குறப்ப 7ஆம் அதிபதி எந்தெந்த ஜாதகத்துலலாம் நீசம் பெற்று இருக்கோ அல்லது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல எந்த ஒரு நீசகரம் இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில வந்து பாதிப்பை தருது. ஸோ இது ஒரு வகையான சிக்கலான ஜாதகம். அது மாதிரி ரெஃபரன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட தொடர்பு. சரிங்களா? 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட தொடர்பு. இது தொடர்பு அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி 11ல இருக்கலாம், அல்லது 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கலாம், அல்லது 11ஆம் அதிபதி 7ல இருக்கலாம். சரிங்களா? அந்த 3 விஷயம். 7ஆம் அதிபதி 11லயோ 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலோ அல்லது 7, 11 அதிபதிகள் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? சேர்ந்து எங்க வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு விதமான சிக்கலான ஜாதகம். அது 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருந்தா பிரிவை மட்டும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி அதை வந்து நம்ம வகைப்படுத்துறோம். அடுத்த அடுத்த விதத்துல வந்து சிக்கலான ஜாதகம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் கேது இணை உள்ள பெண் ஜாதகங்கள். செவ்வாய் கேது உள்ள பெண் ஜாதகங்கள், செவ்வாய் ராகு உள்ள பெண் ஜாதகங்கள். இதுல வந்து முதல் தரம் அப்படிங்கிறது செவ்வாய் கேது இணை உள்ள பெண் ஜாதகங்கள் தான். செவ்வாய் கேது இணை உள்ள பெண் ஜாதகங்கள்ல அதிகப்படியான சிக்கலை கொடுக்குது. சரிங்களா? செவ்வாய் கேது இணை உள்ள பெண் ஜாதகங்கள் அதிகப்படியான சிக்கலை கொடுக்கும். செவ்வாய் ராகுங்கிறது அதுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையில தான் நம்ம வச்சு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு. ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணை உள்ள ஜாதகம். ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் கேது இணை உள்ள ஜாதகங்களும், சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய சாரத்துல, சுக்கிரன் வந்து கேதுவுடைய சாரத்திலோ இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப வந்து கவனமா கையாளணும். அதே சமயம் 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி, 7ஆம் உண்டான அதிபதி 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது. ஸோ இதன் மாதிரிலாம் வந்து நம்ம சிக்கலான ஜாதகங்களை வந்து வகைப்படுத்தும். இது வந்து பொதுவா அவங்களுடைய லைஃப் ஃபுல்லா கிடையாது. அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம எடுக்கணும். திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கிறதுனால அதுல எதெல்லாம் சிக்கல் அப்படின்னு எடுக்கிறப்ப அந்த 7ஆம் அதிபதியை வச்சுதான் நம்ம மையப்படுத்துறோம். இப்ப 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு, 7ஆம் அதிபதி 6, 8, 12 அதிபதிகளோட தொடர்பு, 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட தொடர்பு, அது அதே மாதிரி களத்திரக்காரனான சுக்கிரன் கேதுவோட தொடர்பு, பெண் ஜாதகத்துல செவ்வாய் கேதுவோட தொடர்பு. இந்த மாதிரியான ஜாதகங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருமண பொருத்தத்தின் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழலையும், முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலையும் ஏற்படுத்தும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஆமானும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சுக்கிரன் இருக்கும். நம்ம ஏற்கனவே திருமண பொருத்தத்தில் நம்ம சொல்லியிருப்போம். சுக்கிரன் ஆண் ஜாதத்துல இருக்கு, எங்க இருக்கோ அதுக்கு திரிகோணத்துல பெண் ஜாதத்துல இருக்கலாம். 1, 5, 9ல திரிகோணத்துல இருக்கலாம். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கலாம், குரு இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த முறையில பாக்குறப்ப சுக்கிரன் கேது இணை உள்ள ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கேது மேலேயே போய் செவ்வாய் உட்காருவாரு. நீங்க சுக்கிரனுக்கு திரிகோணத்துல வந்து செவ்வாய் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, செவ்வாய் இருக்க மாதிரி ஜாதகத்தை நீங்க மேட்ச் பண்றப்ப சுக்கிரன் கேது ஆல்ரெடி அந்த ஜாதத்துல இணைவு இருக்கும். அதே இடத்துல போய் செவ்வாய் போய் இருக்கிற மாதிரியான ஜாதத்தை நீங்க தேடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான முறை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன விதி வந்து உங்களுக்கு வந்து உடைபடும். அப்ப அந்த விதியை நீங்க இங்க பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க சுக்கிரன் கேது இணை உள்ள ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு திரிகோணத்துல செவ்வாயோ அதுக்கு சமசுத்தமா வந்து செவ்வாயோ நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதத்தை மேட்ச் பண்றப்ப இந்த ஜாதகத்துல உள்ள கேதுவுடைய தாக்கம் என்பது அந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்தை வந்து பாதிப்பு கொடுக்கும். ஆண் ஜாதகமா இருக்கட்டும், பெண் ஜாதகமா இருக்கட்டும். சரிங்களா? இது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில வந்து சுக்கிரன் கேது இருக்கக்கூடிய ஆண் ஜாதகமா இருக்கட்டும், பெண் ஜாதகமா இருக்கட்டும், அவங்களுக்கும் சரி, செவ்வாய் கேது இருக்கக்கூடிய ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகம் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா அதுக்கு திரிகோணத்துல வரக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம இணைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது.
அதுக்கு பதிலா குரு இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு திரிகோணத்துல குரு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து இந்த உங்களுக்கு தோஷம் வந்து கொஞ்சம் தோஷத்துடைய அளவு என்பது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிக்கலான ஜாதகத்துக்கு உண்டான விஷயங்கள். சார் நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல வந்து ஜாதகம் போட முடியுமா சார்? இப்ப டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னா ஸ்ரீராம் கொஞ்சம் வெளியே பெருசு இருக்கேன்ப்பா. சார். சரி சார். சரி, ஓகே சார். இப்ப நான் வந்து உங்களுக்கு அப்ப இந்த விளக்கங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸ்ரீராம் சார் லைன்ல வராரு. சார் வந்துட்டாங்க சார். ஸ்ரீராம் சொல்லுங்க. வண்டியா ஆட்டோ தான் நிக்குது நிறைய. ஸ்ரீராம் சார். சார் சொல்லுங்க சார். சார் வராங்கன்னு சொன்னீங்க. சார் வராங்க. நான் சாருக்கு லிங்க் கொடுத்துட்டேன். சார் கொஞ்சம் வெளியே இருந்தாங்க போல சரி இருக்கு. சார். சரி, சரி சார். நீங்க சரி கண்டினியூ சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி சார், நான் கண்டினியூ பண்றேன் சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு டேட்டாஸே கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்க டேட்டாஸே கொடுத்துட்றேன். ஸ்ரீராம் இந்த முதல்ல போன்ல கூட நம்ம ஸ்கிரீன் ஷேர் போன்லயே ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். இல்ல சார், நான் உங்களுக்கு ஜாதகமாவே சொல்லிடுறேன் சார். சரிங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, முதல் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 21 நவம்பர் 1995. டைம் வந்து 4 மணி 45 நிமிடம். சரிங்களா? சாயங்காலம் 4 மணி 45 நிமிடம் போட்டீங்க. 21/11/1995. இந்த ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருடத்துக்கு மேலாக வந்து பொருத்தம் பார்த்து அதுக்கு பிறகுதான் மேரேஜ் பண்ணாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய வந்து ஒரு சிக்கலான அமைப்புகள் இருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி செவ்வாய், சூரியன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரகமும் பாத்தீங்க அப்படின்னா விருச்சகத்துல இருக்கும். இந்த ஜாதகத்துல சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் விருச்சகத்துல இருக்கும். நான் இங்க சிஸ்டம்ல உங்களுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இதுல இருந்து என்னால பண்ண முடியல. சிஸ்டம் கனெக்ட் பண்ணோம்னா நெட்வொர்க் ரொம்ப பேண்ட்வித் குறையுது. அதனால வீடியோ வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால வந்து நான் உங்களுக்கு டேட்டாஸ் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க செக் பண்ணீங்க போட்டு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரகமும் பாத்தீங்கன்னா விருச்சகத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் ராகு. 7ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் ராகு, லக்னத்துல கேது. இப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்கள்ட்ட வரப்ப நீங்க இதுக்கு எப்படி பொருத்தம் பார்ப்பீங்க? இதுக்கு எந்த விதத்துல நீங்க வந்து மேட்ச் பண்ணி எப்படிப்பட்ட வரனை வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? நீங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் அதுக்கு பார்த்து எந்த மாதிரியான முடிவை இதுல சொல்ல முடியும்? இந்த பாத்தீங்கன்னா இவங்க வந்து சுவாதி நட்சத்திரம். சரிங்களா? சூரியன் செவ்வாய் இணைவு இடுகதிர் செய்யக்கூடிய எங்க நின்றாலும் அப்பெண் இளமையதில் அமங்கலி ஆவாளுங்கிற ஒரு ரூல் இருக்கு. சரிங்களா? சூரியன் செவ்வாய் அதுவும் 8ஆம் இடத்துல வேற நிக்கிறாரு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8க்கு போயிடுறாரு. மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8க்கு போயிடுறாரு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8க்கு போறது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல ராகு. சரிங்களா? 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு வேற. சந்திரனும் ராகு இணைவு வேற. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்துக்கு நம்ம மேரேஜ் மேட்சிங் பாக்குறப்ப எப்படி பார்ப்போம்? யாராவது ஒரு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சொல்ல முடிஞ்சான்னு இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனலைசிஸ் மெத்தட் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் யாருக்காவது நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அப்படிங்கிறதையும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து செவ்வாய் சுக்கிரன் திரிகோணத்தை நம்ம பார்ப்போமா, அல்லது வந்து சந்திரன் ராகு இணைவு இருக்கிறதுனால அந்த இடத்துல குரு நிக்கிற மாதிரி நம்ம பாக்குறதா, இல்ல ராகுக்கு எது தோஷம் இருக்கிறதுனால ராகுக்கு எது தோஷம் இருக்கிற மாதிரி பாக்குறதா, இல்ல 8ல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியுமா? எப்படி பார்த்தாலுமே சிக்கல் வரும் இதுல. ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே மாதிரி டிட்டவா இருக்கிற ஜாதகத்தை கூட நீங்க மேட்ச் பண்ணாலும் சிக்கல் தான் வரும். இப்ப வந்து கணவனுடைய ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்காத ஒரு ஜாதகமா இருக்கணும்.
ஜாதகமா இருக்கு, ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்கு. அப்ப ஆயுள் ஸ்தானம் வலுவா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்கணும். 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கு. 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருந்தாலே வந்து அலைன்ஸ் வந்து சீக்கிரம் செட் ஆகாது. சரிங்களா? ரொம்ப வந்து இழுபறியா போகும். அது இல்லாம ராகு வேற இருக்கு. அப்ப வந்து நீங்க என்னதான் வரன் பார்த்து அமைச்சாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். 7ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு வர போயிட்டார். சனி எங்க 7ஆம் சார் அதிபதி இருக்காரு? சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். சனி 11ல சனி சார். சனி 11ல. சனி 11ல. சரிங்களா? 21/11/1995. பிளேஸ் வந்து சென்னை போட்டுங்க. ஸ்ரீராம், ஒருத்தவங்க மீட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் மியூட்ல வச்சிருங்க. சரி, ஓகே சார். தயவு செய்து சந்தேகத்தை கடைசியில கேளுங்க. பர்த் டைம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் 4:45 சார் சாயங்காலம். பிளேஸ் சொல்லுங்க. 4:45 மாலை Place. 4:45. பிளேஸ் வந்து எந்த- சென்னை போட்டுக்குங்க. நீங்க பேசுறது கேட்கல, மியூட்ல இருக்கீங்க. நீங்க பேச ஓகே. இப்ப இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு நீங்க வந்து எப்படி மேட்ச் பண்றது? 7ல வந்து சந்திரன் ராகு இருக்குங்கிறனால ராகு கேது தோஷம். சந்திரனுக்கு 1/8ல ராகு கேது, லக்னத்துக்கு 1/8ல ராகு. அப்ப வந்து ராகு கேது தோஷம் இருக்க ஜாதகத்தை தான் மேட்ச் பண்ணணும்னு சொல்லி இந்த இந்த ரூலை பேஸ் பண்ணுவீங்களா? 8ல செவ்வாய் இருக்கிறனால செவ்வாய் தோஷத்தை மட்டும் பேஸ் பண்ணுவீங்களா? இல்ல தோஷ சாமிய அளவு அதிகமா இருக்கு, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியே வரனை பார்க்கணும்ட்டு பாப்பீங்களா? இல்ல வந்து நட்சத்திர பொருத்தத்தை பார்ப்பீங்களா? இல்ல சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பீங்களா? இப்ப இந்த சார் இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் சிக்கலான ஜாதகம். சோ இதுக்கெல்லாம் வந்து டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டம். இதுல வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மேட்சிங் பாக்குறதை விட அந்த ஜாதகத்துடைய பலன்கள் அடுத்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத கூடுமான வரைக்கும் 100% சொல்றது அப்படிங்கிறது கஷ்டம். ஒரு 90% வந்து நெருக்கி, ஒரு 90% வந்து நெருக்கி நம்ம வந்து இந்த காலகட்டத்துல இந்தந்த விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதுக்கும் இந்த ஜாதகம் நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒத்து போதாங்கிறத செக் பண்ணி அனலைஸ் மேட்ச் பண்றதுதான் வந்து ஒரு சிறப்பான வழி. சரிங்களா? யாரோ ஏதோ கேட்க வந்தீங்க? சார் ஒருத்தவங்க மட்டும் unmute பண்ணி இது பேசுங்க. நான் நான் இதுக்கு கொஞ்சம் சொல்லலாங்களா சார்? சொல்லுங்க சார். பாபு சார் சென்னையில இருந்து. சார் எனக்கு நிறைய சொல்லுங்க சார். விஷயம் தெரியலாம் இல்ல, நான் சொல்றது சரியா தவறா அந்த மட்டும் ம். இருக்குங்க சார். சார் இவருக்கு நீங்க வந்து ஒரு ஓடிட்டு நிமிஷம். சொல்லுங்க சார். சார் பாபு சார், சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஸ்ரீராம் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி சார், ஓகே சார். சார் அதாவது ஸ்ரீராம் சார் வந்து சப்ஜெக்ட் கண்டினியூ பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு பேசுங்க. சரியா? அன்மியூட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடி தயவு செய்து யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார் எனக்கு இங்க நெட்வொர்க் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சார். அதனால எனக்கு கொஞ்சம் பேண்ட்வித் கம்மியா இருக்கு. அதனால அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நான் முடிச்சிடுறேன். முடிச்ச பிறகு நீங்க வந்து கேளுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஜாதகங்கள் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நடுவில் டிஸ்டர்ப் ஆகிறப்ப என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 2 போன்ல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கேன். சரிங்களா? இதையும் பார்த்துட்டு அதையும் பாக்குறேன். கொஞ்சம் சிரமமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி. அதனால வந்து இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு நீங்க மேட்சிங் பாக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 10 வித பொருத்தம் 8 வித பொருத்தம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அஷ்டவித பொருத்தங்களை நீங்க வந்து கையாளணும். 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துல 8லயே பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் குரு அது இல்லாம சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த பொருத்தங்கள் அஷ்டவித பொருத்தங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது இல்லாம வந்து 7ல வந்து சந்திரன் ராகு வேற இருக்காரு. சந்திரன் ராகு இருக்கிறதுனால நீங்க நாடி பொருத்தம் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விதிப்படி இந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா
இதே ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதே 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிற மாதிரியான வரனை நீங்க தேடி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதே சமயம் பாத்தீங்கன்னா அதுக்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருக்கிற மாதிரியான வரன்களை தான் நீங்க வந்து செக் பண்ணணும். இதுல வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இருக்காரு, கூட கேது, ராகு இல்ல. அதனால தைரியமா நீங்க அதுக்கு திரிகோணத்துல உள்ள சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகங்களை இணைக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதே ஜாதகத்துல 7ல வந்து சந்திரன் ராகு இருக்கு இல்லையா? சந்திரன் ராகு இருக்கிறதுனால கணவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடியவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். சரிங்களா? மன சஞ்சலங்கள் எப்போதும் இருக்கிறது, ஒரு குழப்பவாதியா இருக்கிறதுக்கான மனநிலை இப்போ இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதகங்களை நீங்க மேட்ச் பண்ணணும். தகுந்த மாதிரியான அதே மாதிரி ஜாதகம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜாதகமாகவும், கணவனுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்புள்ள ஜாதகமாகவும் இருக்கணும். சரிங்களா? கணவன் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்புள்ள ஜாதகமா இருக்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். 7ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்புள்ள ஜாதகத்தை நீங்க இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு மேட்ச் பண்ணணும். சரிங்களா? அதாவது மனைவியினால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய உள்ள ஜாதகங்கள் 7ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்பு, 7ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி தொடர்பு, 7ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்பு, 7ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி தொடர்புள்ள ஜாதகங்களை மேட்ச் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு 7ஆம் அதிபதி 11லயோ அல்லது 11ஆம் அதிபதி 7லயோ இருக்க மாதிரியான ஜாதகங்களை மேட்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? 7, 11 அதிபதிகள் தொடர்பு அல்லது 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு உள்ள ஜாதகங்களை இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது பிரிவினையை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் என்பது 190% அதிகம். சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க இணைக்கக்கூடிய ஜாதகம் 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இணையுள்ள ஜாதகமா இருக்கணும். 10 வீத பொருத்தமோ அல்லது 8 வீத பொருத்தமோ நீங்க கையாளணும். 8 வீத பொருத்தம் கையாண்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோஷ சாமி அளவுங்கிறது இதுக்கு நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி நீங்க போட்டீங்கன்னா ஹையஸ்டா தான் வரும். இந்த ஜாதத்துக்கு ஹையஸ்டா தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாதத்தை எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால வந்து 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்க மாதிரியான ஜாதகங்களை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம், என்னோட அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ராகு கேது ஆக்சிஸ் நம்ம ஒண்ணு ஏற்கனவே பத்தி இதை பேசியிருக்கோம். சரிங்களா? இப்ப வந்து ராகுவும் கேதுவும் இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல கேதுவும் துலாம்ல ராகுவும் இருக்கு. மேஷத்துல கேதுவும் துலாம்ல வந்து ராகுவும் இருக்கு. செவ்வாயும் சுக்கிரனும், சரிங்களா? செவ்வாயும் சுக்கிரனும் விருச்சகத்துல இருக்கு. செவ்வாய் சுக்கிரன் விருச்சகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு கேது ஆக்சிஸ்க்கு அந்த செவ்வாய் ஒரு பக்கமும் சுக்கிரன் ஒரு பக்கமும் இல்ல, 2 கிரகமே சேர்ந்து இருக்குங்கிறதுனால இது ஜாதகம் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆனா அதுக்கு நம்மளால ஷூரிட்டி கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகங்கள், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 5 கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால பிரச்சனையை எந்த மூமெண்ட்ல வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? இதனால வந்து இதுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ராகு கேது ஆக்சிஸ்க்கு ஒரே பக்கத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிற மாதிரியான ஜாதகங்களை தான் நீங்க மேட்ச் பண்ணணும். சரிங்களா? சுக்கிரனும் செவ்வாயும் பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துல இருக்க மாதிரியான ஜாதகங்களை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிவினையை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். சின்னதா பிரச்சனை நடந்தா கூட பிரிவினை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். சரிங்களா? இது வந்து ஒரு விதமான சிக்கலான ஜாதகம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வரும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகம் தான் கொஞ்சம் அதிகப்படியான சிக்கல்கள் உள்ளது. அதனால இந்த ஜாதகம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேட் ஆஃப் பர்த் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 25/3/1985. அதிகாலை 3:30. அதிகாலை 3:30. இந்த ஜாதகமும் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல சிக்கலான ஜாதகம், ரொம்ப சிக்கலான ஜாதகம். இது வந்து மகர லக்ன ஜாதகம். மகர லக்னம் ஜாதகம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன், அவர் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல நினைக்கிறாரு. கூட வந்து செவ்வாயும் ராகுவும் இணைவு. சரிங்களா? 25/3/1985
விடியற்காலை 3:30 சரிங்களா. பிறந்த ஊர் வந்து சென்னையே போட்டுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகங்கள், நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஜாதகங்கள், யார்ட்டையுமே பர்மிஷன்லாம் வாங்கல. அதனாலதான் நம்ம பேரு டீட்டெயில் எதுவுமே சொல்லாம டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்குறோம். சரிங்களா. 25/3/1985 விடியற்கால 3:30. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் வந்து மகர லக்னங்க. மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும், கூட வந்து சந்திரனோட செவ்வாயும் ராகுவும் இணைவு இருக்கு. சரிங்களா. பொதுவாகவே நம்ம 7ஆம் இடத்தோட சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடாது நம்ம சொல்றோம். 7ஆம் இடத்தோட சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இந்த ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் தொடர்பு, அது இல்லாம செவ்வாயும் ராகுவும் தொடர்பு, அது 7ஆம் அதிபதியோட தொடர்பு, அது இல்லாம 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு. ஏன்னா 7ஆம் அதிபதியான சந்திரனும் 11ஆம் அதிபதியான செவ்வாயும் கனெக்ட் ஆகுறாங்க. இந்த ஜாதகம் திருமணம் ஆயிடுச்சு. சரிங்களா. நம்மளாம் மேட்சிங் பார்க்கல. திருமணம் நடந்ததே பாத்தீங்கன்னா 2011-10 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. சரிங்களா. 9 காலகட்டத்தில் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு ஜாதகம். சரிங்களா. பிரச்சனைக்குரிய ஒரு ஜாதகம். இதை நம்ம எப்படி வந்து நெகட்டிவா அது வந்து பிளே பண்ணுதுங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. சரிங்களா. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறதுனால கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி வந்து சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு நிம்மதியான சூழல் என்பது இல்லவே இல்லை. அது இல்லாம செவ்வாய் ராகு இணைவு வேற இந்த ஜாதத்துல இருக்கு. செவ்வாய் ராகு இணைவு இருக்கு. அப்ப வந்து என்னன்னா கணவனுக்கு பங்கத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஜாதகமா தான் இது இருந்திருக்கு. சரிங்களா. கணவன் மூலியமா இந்த பெண் வந்து ஒரு 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 நம்பகமான சூழல்ங்கிறத விட ஒரு திருப்திகரமான சூழல் என்பதை அவங்க வந்து ஃபீல் பண்ணலங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. கணவன் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இதுதான் இல்லை என்னால என்ன முடியுமோ எல்லா விதத்துலயும் எல்லா விதமான இதுவும் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா வந்து அவங்க வந்து எதுலையுமே வந்து திருப்தி அடைய மாட்டேறாங்க. எப்படி போனாலுமே பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை, சிக்கல் அப்படிங்கிற மாதிரி நான் சூழலை வந்து சொல்றாங்க. சரிங்களா. இதுக்கு காரணம் என்ன? அப்ப 7ஆம் அதிபதி சந்திரனும் 11ஆம் அதிபதி செவ்வாயும் ராகுவும் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்துல நிக்கிறாங்க. 4ஆம் இடத்துல நிக்கிறப்ப இந்த மாதிரியான ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனையை தான் கொடுக்கும். அது இல்லாம இப்ப நடக்கக்கூடிய தசை வேற ராகு தசை. நடக்கக்கூடிய தசை வந்து ராகு தசை நடந்துட்டு இருக்கு இந்த ஜாதகிக்கு. அப்ப இது கணவனுக்கு கடுமையான பிரச்சனைகளை கொடுக்குது. இவங்களுடைய முனைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா 2வது திருமணத்தை நோக்கி போறது அப்படிங்கிறத விட இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு வெளில போனோம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல இவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா. இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு வெளில போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போறாங்க. சரிங்களா. அப்ப அந்த அளவுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு சூழல் தான் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைவு. அது இல்லாம அது ராகுடைய தொடர்பு, செவ்வாய் ராகு தொடர்பு இருக்குது. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க, மகர லக்னம் 7ஆம் இடம் சுத்தம், 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 8ஆம் இடம் சுத்தம், சுத்தமான ஜாதகம்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல முடிச்சிருவாங்க. ஆனா 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட தொடர்பு, 7ஆம் அதிபதி செவ்வாயோட தொடர்பு, அது இல்லாம 7ஆம் அதிபதி ராகுவோட தொடர்பு. இந்த மாதிரியான இணைவுகளால இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஜாதகமா கருதப்படுது. ஸோ இதுக்கு நம்ம சொன்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க மறுமாங்கல்யம் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மறுமாங்கல்யம்னா வேற கல்யாணம் நம்ம பண்ண சொல்லிங்க. இந்த தசாபுத்தி ஆரம்பிச்ச உடனே பிரச்சனையை கொடுக்கும். அதனால கோயில்ல போயிட்டு நீங்க பழைய மாங்கல்யத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசா மாங்கல்யம் பண்ணி ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து நீங்க வந்து புது மாங்கல்யம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தோஷம் உங்களுக்கு குறையும். ஏன்னா 2வது திருமணத்தை நோக்கி போகக்கூடிய ஜாதக அமைப்பு உங்க ஜாதகம். அதனால நீங்க மறு மாங்கல்யத்தை கண்டிப்பா பண்ணிக்கணும். சரிங்களா. அதை உங்க கணவனை விட்டு நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஸோ இது வந்து இது 2வது விதமான சிக்கலான ஒரு ஜாதகம். 3வதுங்க 10/7/1991ங்க. 10/7/1991. பத்து 7/1991 மதியம் 2:30. மதியம் 2:30. இதுவும் அதே மாதிரியான ஒரு ஜாதகம் தான். சரிங்களா.
இது வந்து துலா லக்னங்க. துலா லக்னம், 7ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல. 7ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல அட்டமாதிபதியோட தொடர்பு. ஸ்ரீராம் சார், அது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகம்? பெண் ஜாதகம் சார், பெண் ஜாதகம் சார், பெண் ஜாதகம் சார், பெண் ஜாதகம். சார் இதுவரையும் கொடுத்தது எல்லாமே பெண் ஜாதகம் தான் சார். இதுவரையும் கொடுத்தது எல்லாமே பெண் ஜாதகம் தான் சார். 10/7/1991 மதியம் 2:30 பிறந்தவர் சென்னையை போட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சுத்தம், 8ஆம் இடம் சுத்தம், 7, 8 சுத்தம், எந்த தோஷமும் இல்லை, ராகு தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, மாங்கல்ய தோஷம் இல்லை, எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை வந்து சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க லோக்கல்ல. சரிங்களா? லோக்கல்ல சொல்றது. ஆனா அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆயிடுச்சு. 32 வயசு இந்த ஜாதகத்துக்கு. சரிங்களா? விவாகரத்து ஆயிடுச்சு. 7ஆம் அதிபதி செவ்வாயும் அட்டமாதிபதி சுக்கிரனும் இணைவு பெற்று 11ஆம் இடத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றாலே 2வது திருமணத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், அதிகப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்ப அதே 6ஆம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா பிரச்சனையோடய போயிட்டு இருக்கும். ஆனா 8ஆம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, கரெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பிரிவினைவே கொடுத்துரும். சரிங்களா? இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி அட்டமாதிபதியான சுக்கரனோட தொடர்பு பெற்று 11ல நிற்கிறார். இப்ப சுக்கரனோட தொடர்பு பெறப்ப பிரிவினையை உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இந்த ஜாதகம் மேட்ச் பண்றப்ப நீங்க இவங்க எப்படி பார்த்துருக்கணும், அல்லது என்ன மாதிரியான முறைகள்ல இவங்க திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இவங்களுக்கும் கல்யாணம் பண்ண உடனே இவங்க ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துக்குள்ளேயே மறுமாங்கல்யம் பண்ணியிருக்கணும். கோயில வச்சு மறுமாங்கல்யமோ அல்லது பதிவு திருமணமோ பண்ணியிருக்கணும். சரிங்களா? இவங்க மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் நோக்கி எதை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விரிசல் இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்திருக்கும். அதே சமயம் இதுக்கு பார்க்கக்கூடிய ஜாதகமும் பாத்தீங்கன்னா, வரன் பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி வந்து பிரிவினை நோக்கி போகக்கூடிய ஜாதகமா இல்லாம சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஜாதகமா இருந்துன்னு சொன்னா இவங்க லைஃப் வந்து நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? இத்தனைக்கும் இந்த ஜாதகத்துல ராகு கேது ஆக்சிஸ்க்கு ஒரே இடத்துலதான் பாத்தீங்கன்னா வந்து செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு. செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருந்தா மோஸ்ட் ஆஃப் வந்து திருமண பிரிவை நோக்கியே போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா துலா லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சிரமம். துலா லக்னமா இருந்துருச்சு அல்லது மேஷ லக்னமா இருந்துருச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை விரிசலை கொடுக்குது. மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் திருமண வாழ்க்கையில விரிசல்களையும் பிரிவுகளையும் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாதகத்துக்கு இணைக்கக்கூடிய ஜாதகங்கள் என்பது நல்ல ஒரு ஜாதகமாகவும் பிரிவினையை நோக்கி போகாத ஜாதகமாகவும் இருக்கணும். அதே சமயம் இந்த ஜாதகத்தெல்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்றப்ப 10 பொருத்தம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத விட அந்த ஜாதகத்துக்கு 20 வருஷம் நீங்க தனிப்பட்ட முறையில அனலைஸ் பண்ணணும். தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும். பார்த்து எப்படி இருக்கு, எந்த மாதிரியான சூழல் இருக்கு, சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கா, நடுவுல அவங்க ஏதாவது பிரிவினை சந்திக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கா, அல்லது உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் மேட்சிங் செக்ஷனுக்குள்ளே போகணும். மேட்சிங் செக்ஷனுக்குள்ள போறப்ப ஜாதகம் எப்படி இருந்தாலும் ஓகே. சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க வந்து பர்ஃபெக்டா நீங்க போய் செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டம். அப்ப எப்படி இருந்தாலும் ஓகேன்னா என்ன, எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. சரிங்களா? முக்கியமான விஷயங்கள் 7ஆம் இடம் 8ஆம் இடம் உங்களுக்கு வந்து நீங்க பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் பாத்துங்க. குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு சூழலா பாத்துங்க. பிரிவினை நோக்கி போகாத ஜாதகமாகவும் ஆயுள் பலம் உள்ள ஜாதகமாகவும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதகங்களை வந்து நம்ம வந்து பிரிவை நோக்கி போகாத அளவுக்கு நம்ம வந்து தடுக்கலாம். கடவுள் கிடையாது, ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான ஜாதகம். கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி இப்போ நல்லாவே இருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய கணவருடைய ஜாதகம் நம்மள்ட்ட இல்லை. சரிங்களா? கணவருடைய ஜாதகம் நம்மள்ட்ட இல்லை. உங்களுக்கு அதை அடுத்தடுத்த முறையில வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்றேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்ற ஜாதகம் எல்லாமே பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி பிரிவினை நோக்கி போன ஜாதகம். ஸோ இது இல்லாம அடுத்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்ப்போம்.
7/10/1990. 7/10/1990 காலையில 6:30 மணி. காலையில 6:30 மணி. 7/10/1990 காலையில 6:30. பாண்டிச்சேரி போட்டுங்க. சரிங்களா? இப்ப இந்த ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான குரு லக்னத்துக்கு 11ல இருப்பாரு. 11ல இருக்கிறது மட்டும் இல்லாம 11ல வந்து கேதுவோட இணைவு. கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு லக்னத்துக்கு 11ல போய் இருந்து கேதுவோட இணைவு பெறார். கேதுவோட இணைவு பெறப்ப இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை வந்து பிரச்சனையை கொடுக்கணும். அதே சமயம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு காலதாமதமான திருமணம் ஆகணும், இல்லைன்னா வந்து திருமணம் பண்ண பிறகு அந்த திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்லாம அடுத்த திருமணத்தை, அதாவது 2வது திருமணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் உள்ள ஜாதகம் இது. ஆனா அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 35 வயசு கிட்டத்தட்ட 34 வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது. ஆனா 2வது திருமணத்தை நோக்கி போகல. ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள், ஒரே மேரேஜ் தான். மேரேஜ் பண்ணி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன வந்து இதுக்கு எதை மாதிரி அவங்க வந்து மேரேஜ் மேட்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிள், சொந்தத்துல கல்யாணம். சரிங்களா? இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்துல கல்யாணம் அமைகிறது, அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இந்த மிதுன லக்னமாகவோ கன்னி லக்னமாகவோ இருந்துச்சுன்னா, இந்த 2 லக்னத்துக்கு சொல்றேன். மிதுன லக்னம், கன்னி லக்னம், மீன லக்னம், தனுசு லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்கு சொந்தத்துல திருமணம் அமைகிற மாதிரியான சூழல் இருந்துச்சுன்னா அதை தாராளமா நீங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து 100க்கு 90% ஒத்துப்போகுது. சரிங்களா? ஒரு சில எரர்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. 100க்கு 90% இது ஒத்துப்போகுது. மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தத்துல திருமணம் அமைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் குறைக்கும். அது வந்து லாஜிக்கலா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சரிங்களா? லாஜிக்கலா நிறைய காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். பொதுவான அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா சொந்தத்துல கல்யாணம் பண்றப்ப அந்த உறவு முறை அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை டிவோர்ஸ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால மேக்சிமம் பிரிவினை நோக்கி போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அதே சமயம் அந்த பெண்ணும் அதே மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம அத்தை பையன் தானே மாமா பையன் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு சகிப்புத்தன்மையோட வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்துடும். இதுதான் வந்து சமூகம் சார்ந்த விஷயம். ஜாதக சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு லக்னக்காரங்களுக்கு நம்ம சொந்தத்துல வந்து திருமணம் அமைச்சாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? பிரச்சனையை நோக்கி போறதில்ல. அதுக்கு மாற்றாக அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்க. சரிங்களா? சிக்கல்களை சந்திக்கிறாங்க. இப்ப இந்த ஜாதகம் அதே மாதிரி சிக்கலை சந்திச்சிச்சு. 7ஆம் அதிபதி குரு கேது கூட இணைவு. 7ஆம் அதிபதி குரு வந்து 11ஆம் இடத்துல உச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை நோக்கி போகணும், போகல. சரிங்களா? திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படணும், ஏற்படல. ஆனால் அந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான காரகம், அதுவும் இல்லாம உபய லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு வலுவேற பெற்றுட்டார் 11ஆம் இடத்துல போய். இவ்வளவு இருந்தும் அது பிரச்சனையை நோக்கி போல. காரணம் சொந்த திருமணம், சொந்தத்துல திருமணம். 2வது விஷயம், 7ஆம் அதிபதி குரு பாத்தீங்க அப்படின்னா கேதுவோட இணைவு பெற்றதுனால குழந்தை சார்ந்த விஷயங்களை காலதாமதம் ஆகிடுச்சு. குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல காலதாமதத்தை ஏற்படுத்திடுச்சு. சரிங்களா? சோ இதே ஜாதகத்துக்கு இணைவு பெற்ற ஜாதகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு வந்து எங்க குரு கேது இருந்துச்சோ அதே இடத்துல சுக்கிரன். அப்ப கடகத்துல அந்த பொண்ணுக்கு சுக்கிரன், கடகத்துல அந்த பொண்ணுக்கு சுக்கிரனுங்க. சரிங்களா? அது இல்லாம விருச்சகத்துல குரு, கடகத்துல சுக்கிரன், விருச்சகத்துல குரு. இந்த பெண் ஜாதகம் நான் பதிவிடலைங்க. சரிங்களா? சில காரணங்களால. கடகத்துல செவ்வாய், விருச்சகத்துல குரு. இதுதான் வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல உள்ள முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால அந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சர்வே ஆயிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லாம ஒரு சுமூகமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு விதமான மேட்சிங். அடுத்து
ஒரு டேட்டா பர்த் சொல்ல நோட் பண்ணிங்க. 20/8/1971. சாயங்காலம் 5 மணி. சாயங்காலம் 5 மணிங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா மகர லக்னம். லக்னத்திலே பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு, லக்னத்துக்கு 7ல சந்திரன், அது இல்லாம லக்னத்துக்கு 7ல கேது. சரிங்களா, லக்னத்துக்கு 7ல கேது. இப்ப இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ள ஜாதகம். திருமண வாழ்க்கையில விரிசல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆனா திருமணம் பண்ணி காலங்கள் கடந்துருச்சு, கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் திருமண வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை வந்து சந்திக்கல. தினசரி லைஃப்ல அவங்க லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆனா பெரிய லெவல்ல பிரச்சனையை சந்திச்சு பிரிவினை அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி அவங்க போகல. 7ஆம் இடத்துல சந்திரன் கேது இருந்தாலும், செவ்வாயராக இணைவு இருந்தாலும், என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல கேது தொடர்பு இருக்கு அப்படின்னா, சரிங்களா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட கேது தொடர்பு இருந்தாலோ, 7ஆம் இடத்துல கேது இருந்தாலோ, செவ்வாய் ராகு தொடர்பு இருந்தாலோ, சுக்கிரன் கேது தொடர்பு இருந்தாலோ, கணவன் மனைவி தூரமா, அதாவது கணவன் ஒரு இடத்துலயும் மனைவி ஒரு இடத்துலயும் வாரத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறது, மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறது, டெய்லி போயிட்டு வர மாதிரியான வேலையில இருக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கணவன். ஸோ இத மாதிரியான ஜாதகங்களை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சொல்யூஷன். நம்ம சிக்கலான ஜாதகமும் பொருத்தமும் சொல்லி டாபிக் போட்டிருக்கோம். ஆனா அதுக்கு பொருத்தம் பண்றது வந்து பொருத்தமான ஜாதகம் நம்ம கொடுக்கல. அதுக்கு எப்படிப்பட்ட வரனை மேட்ச் பண்றதுதான் சொல்றோம். சரிங்களா, எப்படிப்பட்ட வரன்களை நீங்க அதுக்கு மேட்ச் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு செவ்வாய் ராகு இணைவு, 7ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஜாதகங்கள். பொதுவா 7ல கேது இருந்தாலே மனைவினால ஏதாவது ஒரு விதத்துல கருத்து வேறுபாடுகள், அவங்களால ஒரு மன சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நம்ம சொல்றோம், சந்திரன் கேது இணைவு பெற்ற 7ல இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்க எவ்வளவுதான் மேட்ச் பார்த்து வச்சாலுமே பாத்தீங்கன்னா அதுல குறைகள், சிக்கல்கள் இருக்கதான் செய்யும். அப்ப சிக்கல்கள் இல்லாம, குறை இல்லாம இருக்கணும், ஓரளவுக்கு ஸ்மூத்தா லைஃப் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், தூரத்துல இருக்கக்கூடிய, வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய அல்லது வெளியூர்ல வேலை செய்யக்கூடிய கணவர், அல்லது ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு கணவனோ அல்லது ஒரு வரனை நீங்க பார்த்து நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும், பிரச்சனை இல்லாம போகும். பிரச்சனை இல்லாம போகுங்கிறத விட பிரச்சனைக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சேர்ந்து பக்கத்துல இருந்ததால பிரச்சனை. சரிங்களா, ஸோ அதனால இந்த மாதிரி ஜாதகங்கள், இப்ப இந்த ஜாதகத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன், அவங்க இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில தான் அவங்க வாழ்றாங்க, பிரச்சனை இல்லாம இருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஒரு ஜாதகம் சொல்றேன். இதெல்லாம் இன்னும் திருமணம் ஆகாத ஜாதகம். ஸ்ரீராம், நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம்ப்பா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே ஜென்ரலா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுல இருப்பேன்னு சொன்னதுனால நம்ம வந்து சரி அப்படியே நம்ம டேட்டா பர்த் சொல்லி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடலாம், நானும் எடுத்து வைக்காம விட்டுட்டேன். இல்லப்பா, நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு சார் வந்திருக்காங்க. சின்ன சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். இடையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கம்மன் இருந்தேன். தம்பி பேசிட்டு இருக்காப்ல, பேசட்டும்னு. அதுக்குள்ள குட்டியா குழப்பி விட்டாங்கப்பா. கொடைக்கானல்ல அது என்ன சுல் என்று வெயில் அடிக்கிறது. இங்க பாருங்க, சுல்லுன்னு வெயில் அடிக்குது. சார் கிளைமேட்டுக்காக போனீங்க, அங்க வெயில், இங்க இருக்கிற வெயில் அங்கேயும் அடிக்குது. என்ன 2 டிகிரி கம்மியா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஈரோட்ல சுளீர் நடிக்குதுங்க. எதுங்க? ஈரோடு வறுத்து எடுத்துட்டு இருக்குதுங்க. அருமை அருமை. திண்டுக்கல்லையுமே அப்படிதான், அண்ணெல்லாம் பிடிக்கும் மேல. சரி, இது ஜெய் ஸ்ரீராம் சார். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஏன்பா உனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் வர மாட்டேங்குதா?
இல்லைங்கய்யா, எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. என்னைய 2 போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க ஆபீஸ்ல தானே இருக்க? ஆபீஸ் தாங்கய்யா இருக்கேன். அதோ பாருங்க. ஆ 2 போன், ஒரு போன்ல ஹோஸ்ட் போட்டு இன்னொரு போன்ல பேசிட்டு இருக்கேன். அதனால சரி என்னால சரி உடனே எடுத்து பண்ண முடியல. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி. நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி ஸ்கிரீன் ஷேரிங் ஆகிட்ட இருந்துச்சுன்னா முதைய கொடுத்து வச்சிரு. நம்ம இல்ல சத்தியிட்ட இன்னைக்கு கொடுத்துட்டா சார் சத்தியம் வந்து பண்ணிடுவோம். வீட்ல சார் வீட்ல இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்களா? சரி அப்படியே லைவ்லயே பண்ணிடலாம். வீட்ல தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்கனால நம்ம உங்களோட எல்லா டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோ எல்லாத்தையும் எழுதி ம், ம். வச்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல. இப்ப என்ன டேட்டா பர்த் டைம் சொன்னாலே எல்லாரும் எடுத்துக்குவாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, அதுக்காக தான் டேட்டா பர்த் டைம் மட்டும் சொல்லி டீட்டெயில் மட்டும் அதுல குறிப்பா உள்ள தகவலை மட்டும் நம்ம சொல்றோம். ஸ்ரீராம் டேட்டா பர்த் மட்டும் சொல்லுப்பா. டேட்டா பர்த் சொல்லு. ஆனா பெண்ணா? மேலா ஃபீமேல்? சரி சார். 5/8/1998. 1998. டைம் சொல்லுங்க. ஆமா சார். காலையில 11:15 சார். 11:15. பிளேஸ்? சென்னை போட்டுங்க சார். மேலா ஃபீமேல்? ஃபீமேல் சார். ஓகே ஸ்ரீராம், ஒரே நிமிஷம். ஓகே சார். திருமண பொறுத்தது வரைக்கும் நம்ம ஜெய் ஸ்ரீராம் வந்து அக்கு வேற ஆணி வேற பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வந்து அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்குற இல்லையா, எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னு, நீ வாத்தியார் ஆகுற முழு தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க ஐயா. நம்மள கேட்டாங்க ஐயா, ஆரம்பத்துல நிறைய பேர் கேட்டாங்க அப்படிதான். நம்ம திருப்பி கேட்க வேண்டியதா? திருப்பி கேட்கணும்ல. கண்டிப்பா கேட்கணும். அப்படி நல்லா இல்லைங்க ஐயா, இருக்கு. இந்த மாதிரி ஜாதகங்கள் வருது. ஆனா வந்து 7-8 சுத்தமா இருக்கு. அதுதான் சுத்தமா இருக்கு. நம்ம அடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சிலர். பேண்ட்வித் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்பா செமனார் கோயில்ல எந்த செல்லுலர் ஈஸியா சார் உங்களதான் ஸ்டக் ஆகுது. உங்களோட தான் ஸ்டக் ஆகுது. என்னோட தான் மீட் ஆகுதா? ஆமா, ஸ்டக் ஆகுது. கட் ஆகுது. ரைட் ரைட் ரைட். இங்க ஒரே டைம்ல சீசன் இல்லையா, சாட்டர்டே இல்லையா, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதனால எல்லாம் போட்டோ எடுத்து எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனால கட் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீராம் நீ- சார் சக்தி போட்டீங்களா? அதை போட்டேன் சார். ஒரு முடிஞ்சிச்சு சார். ஸ்கிரீன் ஷேர் வந்துருச்சு பாருங்க ஸ்ரீராம். சரி சார். இப்ப இந்த ஜாதகம் பாருங்களேன் சார். இப்ப இந்த ஜாதகம் வந்து துலா லக்னம். ஓகேப்பா. துலா லக்னம், லக்னத்துக்கு 7ல பாத்தீங்கன்னா வந்து சனி இருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து அஷ்டமாதிபதியோட சுக்கிரனோட இணைவு பெற்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போயிருக்காரு பாருங்க. சோ இந்த ஜாதகம் வந்து நமக்கு நடுவுல வந்த ஜாதகம். நம்ம இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் பாக்குறப்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனையும் இதுல இருக்கு. பொதுவா நம்ம என்ன சொல்றோம், 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். 5ஆம் அதிபதி 7 கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். 7ஆம் அதிபதி 8ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம நிறைய வந்து திருமணம் பொறுத்த சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்றப்ப இந்த ஜாதகங்கள் பாருங்க. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ஒரு நீசகரகம். 7ஆம் இடத்துல ஒரு நீசகரகம் சனி இருக்காரு. அவர் 5ஆம் அதிபதியும் கூட 5-7 தொடர்பேற வந்துருச்சு. அது இல்லாம 7ஆம் அதிபதியான செவ்வாயும் 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் தொடர்பு. பொதுவா சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு நமக்கு நன்மை தரும் நம்ம சொல்லிடுறோம். ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சுக்கிரன் செவ்வாய் இணைவு வந்து கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்துதுன்ட்டு. ஏன்னா அது 7-8 தொடர்பா வந்து இணைவு பெறதுதான் ஒரு மெயினான காரணம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த துலா லக்னமா வந்துடுறாரு. துலா லக்னத்துக்கு 7-8க்கு உண்டான அதிபதியான செவ்வாயும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போறாரு. இப்ப இந்த ஜாதகங்களுக்குலாம் நீங்க மேட்சிங் பாக்குறப்ப நீங்க வந்து மத்த விஷயங்களோ, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களோ, அல்லது வந்து கிரக இணைவுகள் எல்லாமே 10 விதமான விஷயங்களும், அனைத்து விதமான விஷயங்களும் சரியா வரணும் அப்படின்ட்டு நீங்க மேட்ச் பண்றதை விட முதல்ல கணவனுடைய ஆயுள் பலம், அந்த இணைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு லக்ன பாவம், 8ஆம் பாவம், அது இல்லாம ஆயுள்காரனான சனி, இதெல்லாம் முதல்ல வலுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க வந்து கவனிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா வந்து எக்காலத்திலும் அடுத்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பிரிவை நோக்கி போகாத ஒரு சூழல் இருக்க மாதிரியான ஒரு நிலை இருக்கணும்.
அது இல்லாம சுக்கிரன் செவ்வாய்க்கு திரிகோணத்துல சுக்கிரன் செவ்வாயோ அல்லது குருவோ இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உள்ள ஜாதகத்தை பார்த்து நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இது பிரிவினை நோக்கி போகாது. சரிங்களா? ஏன்னா பிரிவினை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து அதை நீங்க ஏர்லியராகவே நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையை வந்து உங்களுக்கு குறைக்கும். சரிங்களா? பிரச்சனை இல்லாம இருக்க முடியாதுங்க. பிரச்சனையை வந்து நம்ம வந்து வேறு விதமா நம்ம வந்து மாத்திப்போம், அவ்வளவுதான் தவிர பிரச்சனையே இல்லாம இருக்க மாதிரியான சூழல்லாம் கிடையாது. அது இல்லாம 7ஆம் அதிபதி இதுல வந்து பாக்கிய ஸ்தானத்தோட தொடர்பு. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றாலும் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றாலும் கிட்டத்தட்ட அது வந்து 2வது திருமணத்துக்கு வழிவகுக்கிறத நம்ம பாக்குறோம். சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு ஜாதகம் சொல்லியிருந்தோம், 7ஆம் அதிபதி பாக்கியாதிபதியோட தொடர்பு இருக்கிற மாதிரியான ஜாதகத்தை தான் நீங்க பார்த்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ஜாதகத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, பொதுவா வந்து மனைவியினால ஆதாயங்கள் அடையக்கூடிய ஜாத அமைப்பா இருந்துச்சுன்னா மனைவி ஜாதத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு மட்டுப்பட்டு அதன் மூலியமா நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ஜாதகமா அது வந்து மாறிடும். ஏன்னா கணவன் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மனைவினால நன்மை அடையணுங்கிற மாதிரியான அமைப்பு இருந்துடுச்சு அப்படின்னா, பெண் ஜாதகத்துல எந்த மாதிரியான நெகட்டிவ் இருந்தாலும், இந்த மாதிரியான ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படிங்கிற இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தடுத்து நல்ல பலனா கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி சிக்கலான ஜாதகங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்குன்னு சொல்றது. 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இணைவு இருந்தால் ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஜாதகத்துல வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா 7-5 தொடர்பு அல்லது 5-7 5ஆம் அதிபதி 7 7ஆம் அதிபதி 5ல இது மாதிரி இருந்தா கொஞ்சம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் டிலே ஆகும், குழந்தை தாமதம் ஏற்படும். ஆனா குழந்தையை கொடுத்துரும், கண்டிப்பா கொடுத்துரும். ஆனா திருமண வாழ்க்கையில விரிசல்கள் வராது. சரிங்களா? ஏன்னா திருமண வாழ்க்கையில விரிசல் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு நீங்க மனைவினால ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு ஜாதகமாகவோ மனைவியின் மூலியமான பாக்கியங்கள் அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்க மேட்ச் பண்ணால் மட்டும்தான் திருமண வாழ்வு என்பது சிறக்கும். அதனால இதெல்லாம் வந்து சிக்கலான ஜாதகங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து அதிகப்படியான டிமாண்ட்ஸ் வைக்கிறது, ரொம்ப வந்து நிறைய வந்து பையன் இப்படி படிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அல்லது பெண் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஜாதக ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகம் வந்து நான் லோக்கல்ல ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன். அவங்களுடைய பெண்ணுடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. அந்த பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கு. நான் வந்து அந்த பெண்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு வயது முதிர்ந்த கணவர் அல்லது தோற்றத்துல கொஞ்சம் முதிர்வா உள்ள மாதிரியான ஒரு பையனை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பெண்ணால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து கிழவனை கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு திருப்பி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து பொருத்தம் மத்த விஷயங்கள் நீங்க வந்து பாக்குறத விட நம்ம ஜாதத்துல என்ன இருக்கோ அதுதானே நடக்கும். நம்ம ஜாதத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதுதான் நடக்கும். அதை நம்ம மாத்திட முடியாதுல்ல. அப்ப உங்க ஜாதத்துல இப்படிதான் நடக்கணும்னு விதி இருக்குன்னா விதியை மாத்துறதை விட அதனுடைய வழியிலே போறது ரொம்ப பெஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 7ல சனி இருக்கா, வயது முதிர்ந்த கணவர், ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமா உள்ள மாதிரியான பையனையும், அல்லது வந்து வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கும், சில பேருக்கு ஏஜ் கம்மியா இருக்கும் வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அதே தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பெண் ஜாதகம், லக்னத்துக்கு 7ல பாத்தீங்கன்னா சனி இருக்கு, சனி வந்து நீசம் வேற பெற்று இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த கணவர் அல்லது வந்து தோற்றம் வந்து கொஞ்சம் தோற்றத்துல வந்து முதிர்ந்த தோற்றம் உள்ள ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து சார் இன்னொரு ஜாதகம் போடுறோம் சார். சார் நம்ம இப்போ ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா? ஓகே, ஆமா சார், ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஜாதகமா? அடுத்த ஒரு ஜாதகம் சொல்லிடுறேன் சார், அதோட முடிச்சுப்போம். நேம் வேண்டாம், டேட் ஆஃப் பர்த், மேல் ஆர் ஃபீமேல்? 12/2/1995 சார். பரவாயில்ல. 95? ஆமா சார். 95. டைம் சொல்லுங்க. மதியம் 3:30 சார். மதியம் இல்லையா? ஆமா. பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பாண்டிச்சேரி போட்டுங்க சார், எல்லாம் காரைக்கால் போட்டுங்க. 12/2/1995. மேல் ஆர் ஃபீமேல்?
ஆனா பெண்ணா? ஃபீமேல் ஃபீமேல் ஃபீமேல். ஸ்ரீராம் இப்போ இது ஷேர் ஆகும் பாருங்க, கரெக்டாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஜாதகம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. கரெக்டு தான் சார். ஓகே, நீங்க கொஞ்சம் இதே இந்த ஜாதகம் பாருங்க. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் தான். இவங்களுக்கு ஜாதகிக்கு இன்னும் திருமணம் ஆகல. 95, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 29 வயசு கடந்து 30வது வயசுல ஜாதகி பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல. அது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 6ல இருக்காரு. இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், உபய லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து வலு பெறக்கூடாது, வலு இல்லாம இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவோம். இங்க 7ஆம் அதிபதி வந்து வலு இல்லாம உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் நிக்கிறார். சரிங்களா? 7ஆம் அதிபதி வந்து வலு இல்லாம 6ஆம் இடத்துல தான் நிக்கிறாரு. ஆனா லோக்கல்ல இந்த மாதிரி ஜாதகங்கள் பாக்குறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா, காரக பாவனாஸ்தி, காரக பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு ரூலை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்றாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா வந்து காரக பாவனாஸ்தி, 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6லயே இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், விதிகள் எல்லாம் சொல்றாங்க. உபயலகணத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மீனம், மிதனம், கன்னி, தனுசு இந்த லக்னங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருக்கலாம். இருந்துச்சுன்னா அந்த ஜாதகங்களை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு வர வேண்டாம். ஏன்னா எல்லா ஜாதகத்துக்குமே பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கணும், நல்ல ஸ்தானத்துல இருக்கணும், 5ஆம் இடத்துல இருக்கணும், 6, 8 தொடர்பு இல்லாம இருக்கணும்னா கல்யாணமே பண்ண முடியாது. மீனம், இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த உபயலக்கண ஜாதகங்களுக்கு மட்டும் நீங்க 7ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்க மாதிரியான வரன்களை தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம். நீங்க வந்து அதனால வந்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுல வந்து இந்த ஜாதகத்தை பாருங்க, களத்திரக்காரகன் செவ்வாய் பாத்தீங்கன்னா பெண் ஜாதகங்கிறதுனால செவ்வாய் நீசமா இருக்கு. பெண் ஜாதகங்களால செவ்வாய் வந்து நீசமா இருக்கு. அதை ஒரு ரீசன் சொல்றாங்க. 7ஆம் இடத்துல வச்சு நிற்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு காரக பாவனாசிங்கிறதுனால அதை ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ இந்த 2 காரணங்களை வந்து மையப்படுத்தி இதை வந்து என்ன பண்றாங்க, மேக்சிமம் இந்த மாதிரியான ஜாதகங்களை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து சிக்கலான ஜாதகம் அப்படிங்கிறத பாக்குறத விட்டுட்டு இது வந்து நல்ல ஜாதகமாவே நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ஜாதகம் வந்து நல்ல ஜாதகமாவே கன்சிடர் பண்ணலாம். உபயலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி வந்து வலுப்பெறாம இருக்கிறதுனாலயே நீங்க அதை வந்து தாராளமா நல்ல ஜாதகமா நீங்க கன்சிடர் பண்ணி இந்த மேரேஜ் மேட்ச் பார்க்கலாம். அதனால இதை வந்து பிரச்சனைக்குரிய ஜாதகம், இது வந்து கெடுபலனை தரும் அப்படிங்கிறதுலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா சார்? அடுத்து ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் சொல்றேன் சார். அந்த ஜாதகம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பத்து 1999 சார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேலா மேலான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபீமேல் சார், ஃபீமேல் சார். டேட் ஆஃப் பர்த் 10/10/1999. டைம் சொல்லுங்க. காலையில 8 மணி சார். மயிலாடுதுறை போட்டுங்க. இது பர்மிஷன் வாங்கியாச்சு. ஓகே ஓகே. மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. பெண் ஜாதகம் சார். கிரீன் சார் வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சு சார். ஒரு டைம் கட்டதை மட்டும் சரி பார்த்துங்க. கரெக்ட் தான் சார். ஓகே சார். ஆமா சார்.
இந்த ஜாதகம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்ட்னா பொதுவா பாக்குறப்ப வந்து இதுவும் துலலகணம் தான். துலலகணத்துக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சனி இருப்பாரு. சனி நீசம் பெற்று இருப்பாரு. 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியான குரு இருப்பாரு. 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியான குரு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு ரீசன் சொல்லுவோம். ஆனா இதுல அதை தாண்டி ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறாரு. 3ஆம் அதிபதியான குரு வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நிற்கிறார். பரிவர்த்தனை இருக்காங்க. இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. பரிவர்த்தனை ஆயிருக்கிறப்ப நீங்க வந்து சனிக்கு வீடு கொடுத்த அதிபதி வந்து செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆகி ஆட்சி பெற்றதுனால இந்த வந்து சனி வந்து யோக பலனை தரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு ஜாதகம் ஓகே அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஒரு தீர்க்கமான முடிவுக்கு போக முடியாது. சரிங்களா? ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த அதிபதி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சனி வந்து நீசபங்கராஜமா போயிடும். அதனால சனி வந்து நீச பலன் கிடையாது. அப்ப இந்த ஜாதகத்துல வந்து எந்த டிஃபால்ட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்க போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஜாதத்தை நம்ம எடுத்தது. இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதத்துக்கு இன்னும் வரன் அமையல, வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஆயுள் பலம் உள்ள ஜாதகமா பார்த்து எனக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா 7ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம், அது இல்லாம குரு இணைவு, 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்காரு. 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் பலத்தை கெடுக்காது. ஆனா பங்கத்தை ஏதாவது ஒரு விதத்துல ஏற்படுத்தும், அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அல்லது உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி ஜாதகங்களுக்கும் நல்ல ஆயுள் பலம் உள்ள ஜாதகமா பார்த்து மேட்ச் பண்ணணும். அது இல்லாம உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் கான்வென்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரன் செவ்வாய் கான்வென்ஷன் நீங்க எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க வந்து இந்த மாதிரியான ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் இணைக்கக்கூடிய ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் கேது இருக்கிற மாதிரியான ஜாதகங்களை மேட்ச் பண்ணவே கூடாது. இந்த மாதிரியான ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கேதுவோ அல்லது 7ஆம் அதிபதி வந்து அந்த ஆண் ஜாதகத்துல நீசம் பெற்றிருக்க மாதிரியான ஜாதகங்களை எக்காரணத்தை கொண்டு மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஜாதகங்களை மேட்ச் பண்ணிட்டீங்க, அல்லது 7ஆம் அதிபதி 11 இருக்க மாதிரியான ஜாதகங்களை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த என்ன சொல்றது, இந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு அவங்க இந்த லைஃப் விட்டுட்டு வேற லைஃப் தேடி போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு விதத்துல சிக்கலான ஜாதகம். சிக்கலான ஜாதகம் சொன்ன விதிகள் எல்லாமே, அதாவது 7ஆம் இடத்துல வந்து நீசகரங்கள் இருக்கிறது, 7ஆம் இடத்துல வந்து 6, 8, 12 அதிபதிகள் இருக்கிறது, 7ஆம் அதிபதி நீசமாகிறது, 7ஆம் அதிபதி இந்த மாதிரியான நீசபங்க ராஜோகத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறது, 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கூட சேர்றது, 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்றது, அது இல்லாம செவ்வாய் கேதுவோட சேர்றது, சுக்கிரன் கேதுவோட சேர்றது, செவ்வாய் ராகு இணைவு இருக்கக்கூடிய பெண் ஜாதகங்கள். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கலான ஒரு ஜாதகமா தான் நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 11ல இருந்து 8ஆம் அதிபதியோடையோ அல்லது 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்துட்டால் அது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளையும் பிரிவினையும் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே நம்ம மருமங்கலத்தை நோக்கி போகணும். மருமங்கலத்தை நோக்கி போயிட்டு நீங்க கோயில வச்சு மருமங்கலம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது திருமண வாழ்க்கையை வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு இந்த சிக்கலான ஜாதகங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கிறதுங்கிறது இல்லாம எப்படிப்பட்ட வரன்களை முதல்ல இணைக்கலாங்கிறத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் திருமண பொருத்தத்துல. திருமண பொருத்தத்துல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. அஷ்டவித பொருத்தத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு மேட்ச் பண்ணிட முடியாது. தோஷ சாமியம் பாவ சாமியம் சொல்லியும் நம்ம வந்து எல்லார்ட்டையும் சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு ரெகுலரா நம்மளை ஃபாலோ பண்றாங்க மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப வரன் வருது அப்படின்னா நம்மள்ட்ட பொண்ணு வீட்டு சைட்ல நம்மள்ட்ட பாக்குறாங்க, அல்லது மாப்பிள்ளை வீட்டு சைட்ல நம்மள்ட்ட பாக்குறாங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜோசியர் வச்சிருப்பாங்க, அவரு சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க கூடுமான வரைக்கும் நீங்க பாக்குற முறைகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லாம மேட்சிங் இதை ஏதாவது ஒரு வகையில எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ரேஷியோல ஒத்து வருதுங்கிறத மட்டும் பார்த்து நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே அது வந்து போதுமான தகவலா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 100% வந்து அஷ்டவித பொருத்தம், தோஷ சாமியம், மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிரக ரீதியான பொருத்தம் எல்லாம் பார்த்து சொன்னால் கூட ஆப்போசிட் சைட்ல ஒரே சிம்பிளான விஷயம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து சிக்கலான ஜாதகத்தை வந்து முடிவெடுக்கிறப்ப நீங்க வந்து
பார்த்து கவனமா கையாளணும். அதுக்கு முன்னாடி இப்ப நேத்து கூட எனக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. 2 ஜாதகம் பார்த்தீங்கன்னா, பெண் ஜாதகம், ஆண் ஜாதகம் எடுத்து வந்துட்டாங்க. 2 ஜாதகமும் நான் வந்து சிஸ்டம்ல போட்டு செக் பண்றேன். இவங்க கொடுத்துருக்க ஜாதகம் பெண் ஜாதகம் கரெக்டா இருக்கு. பெண் ஜாதகம் சதய நட்சத்திரம்னு வருதுங்க. ஆண் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனுஷ நட்சத்திரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுஷ நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்ல செக் பண்றப்ப கேட்டை நட்சத்திரம் வருது. இப்ப ஒரு ஜாதகம் வாக்கியத்திலையும் ஒரு ஜாதகம் திருக்கணிதத்திலையும் இருக்கு. பெண் ஜாதகம் திருக்கணிதத்துல இருக்கு, அப்படியே அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஆண் ஜாதகம் வாக்கியத்துல இருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 பொருத்தம் தான் வரும். நட்சத்திர பொருத்தத்துல பாத்தீங்கன்னா பெண் நட்சத்திரம் சதயத்துக்கும் ஆண் நட்சத்திரம் அனுஷத்துக்கும் பாத்தீங்கன்னா 10 பொருத்தம், நார்மலா பார்க்கக்கூடிய 10 பொருத்தத்துல 5 பொருத்தம் தான் வரும். இதே திருக்கணிதத்துல இப்ப ஆண் ஜாதகத்தை செக் பண்றப்ப கேட்ட நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 8 பொருத்தம் வந்துடும். அப்போ வந்து நீங்க மேட்சிங் அதிகமா இருக்கும், கிரக ரீதியான பொருத்தங்களும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம இந்த 2 விஷயம் வரப்ப இதுக்கு ரெண்டுத்துல எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது? பொதுவா 2 பேரும் டேட்டா பர்த்தை கொடுத்து நம்மள்ட்ட மேட்சிங் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, நம்ம சொல்லிடலாம் எப்படி இருக்குங்கிறத. ஜாதகத்தை கொடுத்துறாங்க, பயோடேட்டா கொடுத்துட்டு 2த்துக்கும் மேட்சிங் பாருங்க அப்படின்னு சொல்றப்ப இதை நீங்க எப்படி கையாளுறது? இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி பாடம் எடுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல இது வந்து திருக்கணித பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்காது, இது வாக்கியத்து பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் 2த்துக்கும் உட்காந்து எழுதி கொடுக்குற மாதிரியான சூழல் வந்தது. நம்ம அனுஷ நட்சத்திரம் பொருந்தாதுன்னு சொல்லி நம்மளால அனுப்ப முடியாது, ஏன்னா நம்ம பார்க்கறது திருக்கணிதம். இது கேட்ட நட்சத்திரம் பொருந்துன்னு சொல்லி அவங்களுக்கு எழுத முடியாது, ஏன்னா அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம்னு எழுதி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்கள்லாம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகங்களை உங்கள்கிட்ட வருது அப்படின்னா முதல்ல இந்த 2 ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா பயோடேட்டா அடிக்கிறவங்க மேக்சிமம் எரர் அதில் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு தெளிவா இல்லை, டேட்டா பர்த் மட்டும் தான் இருக்கும், டைம் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரகங்களை வந்து ஒரு சில கட்டங்கள் மாத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தசாபூத்தி திசை இருப்பு எழுதிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குங்கிறதுனால மேக்சிமம் நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகம் திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள ஜாதகம் வந்தா அதை முதல்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க மேட்சிங் போறது பெட்டர். இது நேத்து நடந்துச்சு. நேத்து ஒரு 20 நிமிஷம் பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் வந்து நிலவுது இன்னைக்கு காலகட்டத்துல. அதனால திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு விஷயங்களும் நீங்க பார்த்தாலும் பொருத்தம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சிக்கலான ஜாதகங்கள், ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சிக்கலான ஜாதகங்களுக்கு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ அல்லது வந்து அவங்களுடைய ஜாதக நோட்லயே பின் குறிப்பா எழுதி கொடுத்துருங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்கறது பொருத்தம் தான் வந்து கேட்கறாங்க, நம்ம பொருத்தம் பார்த்து சொல்லிடுறோம். ஆனா தனி நபர் ஜாதகத்தை அவங்க அனலைஸ் பண்றது கிடையாது. அந்த ஜாதகம் எப்படி இருக்கு, அடுத்த 20 வருஷம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பாக்குறது கிடையாது. கல்யாணம் பண்ண பிறகு பிரச்சனையை சந்திச்ச பிறகு அங்கிருந்து வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நம்மள்ட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா கூடுமான வரைக்கும் நம்மள்ட்ட பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செட்டே ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சட்டத்தை கையில் எடுத்துட்டு திருமணத்தை பண்ணிடுறாங்க. இல்லைங்க நாங்க இன்னும் ஜஸ்ட் போய் பார்த்தோம் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு பிரச்சனை சந்திப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, நீங்க தாங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தான் சொல்லுவாங்க. அதனால மேக்சிமம் திருமண பொருத்தம் பாத்தீங்க அப்படின்னா எழுதி கொடுத்துருங்க. எழுதி உங்களுடைய ஆபீஸோட சீலோ அல்லது உங்களுடைய டேட்டோ போட்டு என்னைக்கு பாத்தீங்க எப்ப பாத்தீங்கிற தகவலை எழுதி கொடுக்கறது சிறப்பு. ஏன்னா நீங்க வந்து திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் நம்ம சொல்றது மாதிரி அதன் மூலயமா வந்து இன்னைக்கு பிரச்சனை வரும். சீக்கிரமா வந்து நம்ம வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். அதனால மேக்சிமம் திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களை மட்டும் இந்த மாதிரியான ஜாதகங்கள் வந்துச்சுன்னா, இந்த ஜாதகங்கள்ல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இந்த மாதிரியான ஜாதகம் நல்ல வரன்னு பார்த்தா இணைக்கணும், அவசரப்படக்கூடாது, இந்த மாதிரியான மேற்கொண்ட விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கவோ அல்லது பொருத்தம் பார்க்கவோ வந்தால் கூட நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஸோ இதுதான் வந்து சிக்கலான ஜாதகங்களுக்கு நீங்க வரணை தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அடுத்த வாரம் முடிஞ்சா நம்ம இதோட தொடர்ச்சியா நம்ம இதுக்கான இதை மாதிரி நம்ம மேட்ச் பண்ண ஜாதகங்கள் இருக்குல்ல அதை நம்ம போட்டு முன்னாடியே நம்ம சார்ட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஜாதகம் ஆக்சுவலா. வணக்கம் சார். வணக்கம். இன்னும் ஒரு ரொம்ப மோஸ்ட் காம்ப்ளிகேட் ஜாதகம் அது. நீங்க கொடுத்த மாதிரியே மோஸ்ட் காம்ப்ளிகேட் ஜாதகம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய புரிதலா இருக்கும். இது முந்தா நேத்துக்கு என்கிட்ட வந்த ஜாதகம். இதை வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. ஸ்ரீராம் அதுக்கு விளக்கம் தருவார். நானும் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை தரேன். நம்முடைய குருநாதரும் இருந்தால் அவரும் அதுக்கான விளக்கத்தை தருவதற்கு நான் அவர்கிட்ட ஒரு அனுமதியும் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரையும் பாருங்க. ஏன்னா பொதுவா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சார் யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ், யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுக்குற ஜாதகம் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா, லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா கடுமையான விளைவுகளை கொடுக்கக்கூடிய தோஷமாக செயல்படும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆனா எந்தெந்த லக்னங்களுக்கு செயல்படும், ஆதிபத்திய காரக ரீதியாக அந்த செவ்வாய் எந்தெந்த தசா காலங்களில் தோஷத்தை செய்வதற்கு முற்படும், இதுதான் நம்ம காட்ட போற ஜாதகத்தினுடைய அடிப்படை விளக்கம். செவ்வாய் தோஷத்திற்கான அடிப்படை காரக விளக்கம். சரியா? நம்ம ஏன் இதை காட்டுறோம் அப்படின்னா, இது ஸ்பெஷல் டாபிக், இது ஸ்ரீராமோட டாபிக். நான் கொடுக்கறது கூட ஒரு இடையூறு மாதிரி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஜாதகம் அப்படின்றதுனால நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுவும் ஒரு பெண் ஜாதகம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீராம் சார் கொடுத்தது எல்லாமே பெண் ஜாதகம் தான். ஏன் பெண் ஜாதகத்தை கொடுத்தாரு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆண் ஜாதகத்தை ஒரு பெருசா காட்டல. ஏன்னா பெண் ஜாதகத்தை மையப்படுத்தி தான் ஒரு குடும்பம் அமையுது. என்ன, நீங்க ஒரு குடும்ப சூழ்நிலை கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் வந்து பிரச்சனையில இருக்கு, ஒரு குடும்பம் கடன்ல இருக்கு, வறுமையில இருக்கு, நோயுற்று இருக்காங்க, வளர்ச்சி இல்லாம இருக்காங்கன்னா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை விட அந்த குடும்ப தலைவி பெண் ஜாதகத்தை, அந்த தலைவியினுடைய ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணி பாருங்க, ரிசல்ட் கிடைச்சிரும். அதுதான் உண்மை. அதுக்குதான் அவர் வந்து நீங்க கொடுத்தது எல்லாமே பெண் ஜாதகம். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, தாராபலம் பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா அன்னைய காலத்துல வந்து பெண் ஜாதகத்தை மையப்படுத்தி பாக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம காட்டுற ஜாதகம் இருக்கு இல்லையா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா ஸ்ரீராம் சார்? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? யாராவது சொல்லுங்க. சார் ஷேர் ஆகுது, ஷேர் ஆகுது. ஓகே சார், ஷேர் ஆயிருக்கு. ஷேர் ஆயிருக்கு இல்லையா? சரி. இப்போ இந்த பெண்ணுடைய தந்தை கதறி கதறி பேசினார், என் பெண் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு சார், என் பெண்ணுக்கு எங்க கொண்டு போய் என் ஜாதகத்தை காட்டினாலும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு. சரிங்களா? ஈவன் ஒரு வரன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரன் இந்த பொண்ணுக்காக பார்த்த பையன் வீட்டுல ஒரு இடத்துல கொண்டு போய் ஜாதகத்தை காட்டியிருக்காங்க. அந்த ஜோதிடர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு படிச்சிருக்காது, குடும்பம் வளராது, இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து இந்த குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்கிட்ட அவர் என்ன பேசிட்டு கொடுத்தாருன்னா, இந்த ஜாதகத்தை என் பொண்ணு ஜாதகத்துல 8ல செவ்வாய் இருக்கு, இது எப்படிப்பட்ட ஜாதகம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்கன்னு தான் என்கிட்ட கேட்டார். நம்ம எப்பவுமே ஜாதகத்தை எப்படி அணுகும் அப்படின்னா, நம்ம குருநாதருடைய பாணியில லக்னம் லக்னாதிபதி ஆட்சி. சார் அது வக்கரம் இல்லை, அந்த ஸ்டேட்டஸ்க்கு போகக்கூடாது, அது அப்புறம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னம் லக்னாதிபதி ஆட்சி. லக்னாதிபதி ஆட்சி அப்படின்றது முதல் விஷயம். இந்த ஜாதகத்துல புதன் உச்சம், 10ஆம் அதிபதி உச்சம், ராகுவோட நிக்குது. சரியா? ஆமேடம், எருது, நண்டு, கன்னி, சுறா. கன்னி ராகு, ராகுக்கு வீடு கொடுத்தோம் உச்சம். சரிங்களா? பாக்கியாதிபதி ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி, 9 குடையம் ஆட்சி, செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை. 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியா போட்டிருக்கும். சந்திர மகாதசை நடக்குது இந்த பிள்ளைக்கு. நான் தசாபுத்தி காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? தசாபுத்தி தெரியுதா? சந்திர தசை நடக்குது. 8ஆம் இடத்துல சந்திரனை வச்சு பேசணும். இப்ப 5ஆம் இடத்துல செவ்வாயை போட்டுங்க. சரியா? இப்போ இந்த செவ்வாய் தோஷம் செய்யுமா செய்யாதா? என்ன சந்திர மகாதசை நடக்குது. சரியா? இருங்க அன்மியூட் பண்ணாதீங்க அவசரப்பட்டு. சந்தியமா இருங்க. சரியா? நான் உங்க கையை பார்த்துட்டேன், நான் சொல்றேன். அதாவது இந்த செவ்வாய் வந்து முதல் விஷயம் நம்ம இதை எப்படி அணுகணும்னா, ஆதிபத்தியத்திற்கு, லக்ன ஆதிபத்தியத்திற்கு செவ்வாய் பகவான் யார்? ஆதிபத்தியத்திற்கு சுபகிரகம். சார் நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ், நோட் திஸ் பாயிண்ட். எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப கிரகம், லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுபகிரகம். இது ரெண்டும் முக்கியம் ஜாதகத்துல. அதாவது இயற்கை சுபகிரகம், பாபகிரகம், சனி, செவ்வாய், நான் அப்படி போல. லக்னத்திற்கு செவ்வாய் யார் சார்? பூர்வ புண்ணியாதிபதி, 5 குடைவன், 5 9க்கு அதிபதி, சுபர் பாபராயினும் மிஞ்சி பலனை செய்வான், மேய்வி நிலை கேள், 3 6 10க்கு 10 11க்கு அதிபதி, நட்சத்திரங்கள் என்ற கிரகமும் சுப பலன்களே செய்யுன்றது அடிப்படை. சரிங்களா? இப்ப ஜாதகத்துக்கு வந்து செவ்வாய் யாரு? 5ஆம் அதிபதி. ஆனா 8ஆம் இடத்துல சந்திரனை வச்சுக்கீங்க. சரி, சந்திரன் யார் சார் லக்னத்துக்கு?
அஷ்டமாதிபதி. ஆனா குருக்கு சந்திரன் யாரு? சுபகிரகம். ஆனா இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நல்ல படிப்பு சார், பயங்கரமான எஜுகேஷன். சரிங்களா? இவங்க மாடலிங் ஃபீல்ட்ல இருக்காங்க. மந்த்லி 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க சார். எவ்வளவு சார்? 4 லட்ச ரூபாய் மாசம். அரௌண்ட் டர்ன் ஓவர் வந்து மந்த்லி 4 லட்ச ரூபாய். பெண் ஜாதகம் சார். சரிங்களா? ஏன் மாடலிங்ல இருக்காங்கன்றது நம்ம அப்புறம், அவங்க ஃபீல்டு, அவங்களோட தொழில், அவங்களோட ஜீவனம் நம்ம அப்புறம் போவோம் இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம். சரியா? 8ஆம் இடத்துல இருக்க சந்திரன் ஏன் சார் இவங்க நல்ல பலன் செய்யணும்? பரிவர்த்தனை சரி 5ல அட்டமாதிபன் அஷ்டமாதி சப்தம கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், ஆக்சிடென்ட் ஆகணும், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளைகளை உறங்க வைப்பான், முழுவதுமே பட்டினியை போட்டு கொண்டுடுவான். என்ன? கண்டோர் ஏசிடவும் ஒற்றை காசிற்காக கையேந்தி கடைநிலை காத்து நிற்பான். கட்டு கொட்டு மேளங்கள் முழங்கிட கனத்த சண்டையிட்டு கொண்டிடுவான். ஒருவன் மனையாளை உன்னித போகம் செய்வான், நட்ட பயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான். அஷ்டமாதிபதி 5ல நிக்கிறான் சந்திரன். இவ்வளவு பலனை நடுத்தரில் இழுத்து விட்டுறணும். ஆனா 4 தலைமுறை கோடீஸ்வரனான்னு சொல்றாங்க அவங்க. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, பொருளாதார ரீதியா கஷ்டப்படாத ஃபேமிலி. ஏன்? பரிவர்த்தனையில செவ்வாயும் சந்திரனும் ஆட்சி. ஆதிபத்திய ரீதியாக சந்திரன் சுபகிரகம், ஆதிபத்திய ரீதியாக செவ்வாய் சுபகிரகம். சரிங்களா? இந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்க சார், அதுக்கு பலன் சொல்லுங்க. சரி, சுக்கிர தசை வருமானு பாருங்க. எப்படி சார்? சுக்கிர தசை வருமா? வராது. இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யார் சார்? 6-11க்கு அதிபதி. செவ்வாய் தசை வரும், சந்திர தசை நடக்குது, ஆனா சந்திரன் கெடுக்கல. ஏன்? லக்னாதிபதிக்கு முழு நட்பு கிரகம். லக்னாதிபதி சந்திரனை பார்த்திருக்கான், 5ஆம் பார்வையா. குரு பார்த்திருக்கான் இல்லையா? குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும். அது வக்கரம் குரு இந்த ஜாதகத்துல. சரியா? இங்க பாருங்க, தெரியுதா? டிஸ்பிளே பாருங்க, குரு வக்கரம். என்ன சார், ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணணும், எப்படி ஆய்வு பண்ணக்கூடாது? சரிங்களா? நம்ம ஸ்ரீராம் சார்னுடைய செஷன்ல நம்ம கொடுத்துருக்கிற ஜாதகம் இருக்கு இல்லையா, இதுதான் சார் தோஷத்துல எப்படி தோஷம்னு சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாதுன்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாதகம். என்ன இப்ப ஸ்ரீராம் சார் சொன்னது பாத்தீங்கன்னா, நிறைய ஜாதகம் கொடுத்துக்கிட்டே வந்தார். 5-7 சம்மந்தப்பட்டதுன்னா எப்படி பாருங்க, அதெல்லாம் அற்புதமான பாயிண்ட்ஸ், அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்மளுக்கு. அவ்வளவு அற்புதமான பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தார் சார். இங்க பாருங்க, எந்த ஜாதகத்திலையும் லக்னாதிபதி 5 கூடயும் 9 கூடயும் ஸ்ட்ராங் ஆயிட்டாமா அந்த ஜாதகருக்கு தீங்கிழைக்காமல் எதிர்காலங்கள் அமையும். நல்லா பாருங்க, சந்திர தசை கெடுக்கல. ஏன்? சந்திரன், நீங்க கேட்பீங்க சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிக்குது? இங்க பாருங்க சார், சுக்கிரன் காலில் நிக்குது. ஆனா சுக்கிரன் நிலையை எடுத்துக்கணும். சுக்கிர திசை வந்தா வேற, சுக்கிரன் காலில் நிக்கிற கிரகம் வேற. சுக்கிரன் திசை வரணும், சுக்கிரன் திசை வந்தா கெடுக்கும். ஆனா சுக்கிரன் காலில் நிக்கிற கிரகம் கெடுக்காது. ஏன்? சுக்கிரனை வச்சுதான் வேலை செய்யணும். 8ஆம் இடத்துல சந்திரனை போட்டுங்க. சந்திரன் தான் பிரதானம் அந்த இடத்துல. ஏன்னா குருக்கு நட்பு கிரகம், குருவால் பார்க்கப்பட்ட சந்திரன். சந்திரனை குரு பார்த்துருது. நட்சத்திர கால் வந்து 8ஆம் இடத்துல நின்னாலும் கூட அதிபதி, நட்சத்திர அதிபதி. சரியா? சோ இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். இந்த செவ்வாய் தோஷம் அப்படியே கதறாரு அவங்க அப்பா, இந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது போல் இருக்கு சார், 8ஆம் இடத்துல செவ்வாயை போட்டு நாங்க வந்து குழம்பிக்கிட்டு இருக்கோம், பாக்குற இடத்துல ஜாதகத்தை நிராகரிக்கிறாங்க. அப்படி கிடையாது, இந்த பிள்ளைக்கு கல்யாண நேரம் வரல. சரியா? அதனால நிராகரிக்கப்படுது. இங்க பாருங்க, ஏன் இந்த ஜாதகருக்கு அப் டு 2024 செப்டம்பர் வரைக்கும் சந்திர திசையில கேது புத்தி சார். என்ன புத்தி சார்? கேது புத்தி. புரியுதுங்களா? கேது என்ன சார் செய்யும்? ஒரு ஜாதகத்தை கெடுக்கும். சனி கேது நிக்குது. சனி கேதுன்னா சன்னியாசி சார். சனியும் கேதுவும் 4ஆம் பாவம், சுகஸ்தானம். 4-12 கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்? லேட்டா தானே ஆகும். சரியா? 12ஆம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்கதா பாருங்க, 3ஆம் பார்வையா ராகு பார்த்துருச்சு. ராகு போக கிரகம், கண்டிப்பா கல்யாணத்தை செய்யணும். ராகுவோட சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தசையை நடத்துச்சுன்னா, புத்தியை நடத்துச்சுன்னா கண்டிப்பா திருமணத்தை செய்து வைக்கும். இங்க பாருங்க, அடுத்து சந்திர தசையில சுக்கிர புத்தி வருது. சுக்கிரன்ல கல்யாணம் ஆகுமா பாருங்க. சுக்கிரனுக்கு கால் கொடுத்த கிரகத்தை பார்க்கணும், லக்னாதிபதி. கண்டிப்பா கல்யாணம் ஆகும். சுக்கிர புத்தியில கல்யாணம் ஆகும். சரிங்களா? நான் சொன்ன ரிசல்ட் இதுதான். சுக்கிர புத்தியில கல்யாணம் ஆகும் சார். 2026 5வது மாசத்துக்குள்ளார வர செப்டம்பருக்கு மேல கல்யாணம் நடக்கும். சூரிய புத்தியில கல்யாணம் ஆகுமா பாருங்க. சூரியன் ஆட்சி, சூரியன் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துங்க. ஏன்னா ஆட்சின்னு சொன்னாலே அங்க நட்சத்திரத்துக்கு போக வேண்டாம். இருந்தாலும் அவனும் சுக்கிரன் கால் வாங்கிட்டான். சுக்கிரன் 8ஆம் இடத்துல நிக்குது இல்லையா?
மாங்கல்ய ஸ்தானம். சுக்கிரன் கலத்தர காரகன். சூரிய புத்திலையும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? செவ்வாய் தசை வந்துட்டுதுன்னா இது நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்குமா? ஏன்னா எதிர்கால திசையை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். எதிர்கால திசை என்னது ஜாதகம் இருக்கு? ராகு திசை நடக்குது. ராகு எங்க சார் நிக்குது? 10ஆம் பாவத்துல நிக்குது. தொழிலை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும், பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்தை கொடுக்கும். உச்சம் பெற்ற புதன் வீட்டுல நிக்கக்கூடிய ராகு. ராகு நின்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், சந்திரன் கால். சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கு. சரியா? ராகு நின்ற வீட்டதிபதி உச்சம். என்ன? ராகு தசை செவ்வாய் தசை ரெண்டுமே நெகட்டிவா இருக்காது. சரியா? சோ இந்த ஜாதகம் புரிஞ்சுதா சார்? ஏன் இதுல செவ்வாய் தோஷம் இல்லைன்னு? சார் புரிஞ்சுது சார். சந்திரன் பாதிக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குங்க சார். சந்திரன் அஷ்டமாதிபதி தோஷம் இல்லைன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை. சரியா? உண்மை. சூரியனையும் குரு பாக்குறாரு சார். அதான் சார், சூரியனையும் குரு பாக்குறாரு சார். இந்த ஜாதகத்துல திரிகோணாதிபதிகளாகிய முக்கிய முக்கிய கிரகங்கள், இந்த ஜாதகத்துக்கு ஆதிபத்திய சுப கிரகங்கள் வலிமையா இருக்கும்போது தோஷங்கள் என்ன சார் பண்ணிடும்? அதாவது ஒரு ஜாதகத்தை எப்படி அணுகக்கூடாது என்ன, அதுக்கான ஒரு ஒரு உதாரண ஜாதகம் நான் எடுத்து வச்சிருந்தேன் நம்ம செஷன்ல பேசலான்ட்டு. சரி, நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீராம் கொடுத்த பாயிண்டோட நம்ம சேர்த்து கொடுக்குறோம். திருமண பொருத்தம் இல்லையா? 1, 5, 7, 9 ஆமா. சோ இந்த மாதிரி பல கான்செப்ட்ஸ் இதுல நிறைய விதமான விஷயங்கள் நம்மளுக்கு இதுல வந்து அடாப்ட் ஆகுது. ஸோ இது பெண் ஜாதகம் சார். இதுல இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இது பெண் ஜாதகம். ஏன்னா எப்படியெல்லாம் ஒரு பெண் ஜாதகம் நிராகரிக்கப்படுகிறது. ஒருத்தர் சொல்றாரு அவங்க வீட்டு சைட்ல இருந்து 4ல சனி இருக்கா சார், பாப்பா இருண்டு போட்டோம். 4ல கேந்திரத்துல பாவர் இருக்காரு, திரிகோணத்துலதான் பாவர் இருக்க கூடாது. கேந்திரத்தில் பாவர்கள் இருந்தால் நன்மை, கெட்டவன் கெடணும். கேந்திரம் பெற்ற பாவர் சனி தசை கிடையாது. ஏன் பயப்படணும் இல்லையா? சனி தசை கிடையாது, அப்படியே வச்சுக்கிறோம். சனி தசை வந்தாலும் எப்போ வரும் சார்? இப்போ சந்திரன் முடிய போகுது. சந்திரன் முடிஞ்சதுன்னா செவ்வாய், அப்புறம் ராகு, அப்புறம் குரு. அந்த பொண்ணுக்கு 55 வயசு, 60 வயசு. அது வந்தா என்ன, வராட்டி என்ன? கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஜட்ஜே எழுந்து போடுவாங்க, நீ விவாகரத்து பொண்ணு பண்ணாம போ, நான் போறேன் வீட்டுக்குன்னு. என்ன அத மாதிரியான ஒரு நிலை. ஒரு ஜாதகத்தை எப்படியெல்லாம் அணுகக்கூடாது என்ன? 8ல செவ்வாய் இருக்குன்றத மட்டும் பார்க்க கூடாது சார். ஏன்னா 8ல செவ்வாய் இருந்ததுன்னா அப்படியே செஞ்சிடா. பரிவர்த்தனையில இருக்கு. ஆதிபத்தியத்துக்கு செவ்வாய் யாரு? இங்க பாருங்க, பரிவர்த்தனையில இருக்கிற செவ்வாய் கெடுபலனை செய்யுமா? சரி, செவ்வாய் தசை வருது, செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை அனுசரிச்சு பார்க்கணும். என்ன பரிவர்த்தனைனாலே அந்த இடத்துல செவ்வாய் பெரிய கெடுபலனை. ஆதிபத்திய ரீதியாக செவ்வாய் வந்து திரிகோணாதிபதி, 5 குடையவன். ஸோ அது பெரிய கெடுபலனை செய்யுமா? மறைஞ்சிருந்து நன்மையை செய்யும். ஒருவேளை அவங்க வெளிநாட்டுல போய் பிழைக்கலாம், கணவன் மனைவி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிரிஞ்சிருக்கலாம். இவர் என்ன பண்ணுவாரு? சம்பாதன ரீதியா சம்பாதிக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போகலாம், வெளியூர் போகலாம், வெளி மாநிலம் போகலாம். ஏதாவது ஒரு முக்கியமான காரணிகளோட கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளும் அடங்கிய ஜாதகம் அந்த பெண் ஜாதகம். இதெல்லாம் ஒரு பேஸ் சார், இதெல்லாம் ஒரு அடிப்படை. சரி, நம்ம ஸ்ரீராம் ஐயா அவர்களுடைய கருத்துக்களுக்கான அந்த டவுட் செஷனுக்கு நம்ம இன்னைக்கு போயிடுவோம். ஒரு 1/2 மணி நேரம் சார், கொஞ்சம் ஸ்கிரிப்டா முடிச்சுக்கிறோம். சார் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hourல கிளம்பணும்னு சொல்லியிருக்காரு. 4 மணிக்கு அவர் நம்ம விடுவிச்சிருவோம். நம்ம விடுவிக்கலன்னா நான் விடுவிச்சிருவேன். சரியா? தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மியூட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். சார், எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் இப்போ இன்னும் ஒரு 5 நாளைக்கு அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல சரி பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் நான் பேசுறதுக்கு. இப்போ முதல்ல வந்து சத்தியமா நீங்க இப்ப போயிட்டு என்ன பண்ணணும்னா இப்பதான் அட்மிட் பண்ணணும். கடக சிம்ம ராசி செவ்வாய் தோஷம் இல்லை. நம்பி சார், நன்றி சார், கரெக்ட் சார். 4வது ஜாதகம் சார், பேசலாமா? பேசுங்கம்மா, பேசுங்க. அதான் ஆரம்பிச்சிட்டீங்களே. 7-10-90 கன்னி லக்னம் சொன்னாரு. ரைட்டு. சொல்லுங்க. அந்த குருவும் கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு, உச்ச குரு கேது, அந்த எந்த ஜாதகத்தை இணைக்கலாம்னாரு அதுக்கு? ஸ்ரீராம் அன்மியூட் பண்ணிக்கோ. அன்மியூட் பண்ணிக்கோ. சரி. சரி சரி. 7-10-90 டைம் என்ன சொல்லியிருந்தம்மா? நான் ரேண்டமா நிறைய எழுதி வச்சிருந்தேன். எதை சொல்றீங்கன்னு 6:30 AM. 6:30 AM. எதுவுமே பேர் போடல. 6:30 AM பேரை சொல்லிடணும்ட்டு. ஓகே சார், கன்னி லக்னம் சொல்லிருந்தீங்க, அத சொல்றாங்க. கன்னி லக்னம் 7ஆம் அதிபதி குரு
ஆமா 7ஆம் அதிபதி 11ஆம் குரு இடத்துல 11ல இருக்காரு. 11ஆம். ஆமா நான் மேக்ஸ் இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா சொந்தத்துல திருமணம் பண்ணலாம். இந்த மாதிரியான சூழல் வரப்ப சொந்தத்துல திருமணம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். சொந்தத்துல திருமணம் பண்ணலாம். அதுவும் இல்லாம உபயலக்கணங்களுக்கு, அதாவது இந்த மீனம், அதெல்லாம் மிதனம், கன்னி, உபயல தனுசுகளுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6ல ஆமா இருக்கலாம்ன்றீங்க. 7ஆம் அதிபதி 6ல இருக்கான்னு சொல்லியிருந்தோம். 7ஆம் அதிபதி கெடலான்னு சொல்லியிருந்தோம். இந்த இருக்கலாம். ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா சொந்தத்துல திருமணம் பண்ணலாம் இந்த மாதிரி ஜாதகங்களும் சொல்லியிருந்தோம். அந்த குரு கேதுக்கு திரிகோணத்துல குரு இருக்கணும். சரி சரி அந்த திரிகோணத்துல குரு குரு. கேதுக்கு ஓகே ஓகே திரிகோணத்துல குரு இருக்கணும். அந்த சரி கேதுக்கு ஓகே ஓகே திரிகோணத்துல குரு இருக்கணும். குரு இருக்கு. ஓகே ஓகே அவ்வளவுதான். தேங்க்யூப்பா தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இன்னொரு சின்ன சின்ன கருத்து நான் ஒரு இடைசெருகளா சொல்லிக்கிறேன். திருமண காலம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆண் ஜாதகத்தில் கோச்சார சுக்கிரன் வந்து குருக்கு திரிகோணத்துல வரும்போது கல்யாணம் ஆகும். பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து கோச்சார குருக்கு திரிகோணத்துல வரும்போது கல்யாணம் ஆகும். அல்லது செவ்வாயை டச் பண்ணணும், செவ்வாயோட நட்சத்திரத்தை குரு டச் பண்ணணும், அல்லது சுக்கிரன் நட்சத்திரத்தை குரு டச் பண்ணணும். இப்ப ரிஷபத்துக்கு குரு வராரு இல்லைங்களா? ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அல்லது சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கல்யாணம் ஆகும். சரிங்களா சார்? நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. என்கிட்ட தோராயமா ஒரு 400-450 ஜாதகம் இருக்கு. இது வந்து ஆய்வு தான். சரிங்களா? இது தயவு செய்து நோட் பண்ணீங்க. சுக்கிரன் செவ்வாய், இந்த குரு கோச்சார குரு ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்த்தால் ஆணுக்கும், ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்தால் பெண்ணிற்கும் திருமணம் ஆகக்கூடிய காலம். யாருக்கெல்லாம் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதியை குரு பார்வை செய்கிறாரோ, கோச்சார குரு, அவங்களெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? வெரி பெஸ்ட். இதெல்லாம் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இடைசெருகள். நன்றி. இப்போ வந்து என்ன செய்வோம்னா அடுத்த கொஸ்டின் யாருன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து குருசங்கர் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க இப்ப சொன்னீங்களே அது உண்மை சார். இப்ப சொன்னது குரு கோச்சாரத்துல. ஆமா. ஏன்னா 2007ல செவ்வாய் மேல குரு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெண்மணிக்கு கல்யாணம் ஆச்சு. நான் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சாரி கிட்ட ஒரு கேள்வி. 2 ஆதிபத்தியம், இப்ப சூரிய லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் புதனாவே வர்றாரு. அவர் வந்து 7ஆம் அதிபதி கூட சேரும்போது இது எப்படி 11-7 வருது? 2-11-7 இது எப்படி எடுத்துக்கணும்? நீங்க வந்து 2 ஆதிபத்தியம் வந்தாலும் 11 கனெக்ட் ஆயிட்டாலே நெகட்டிவ் தான் சார். கனெக்ட் ஆயிட்டா அப்படின்னா நீங்க வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வார்னிங் பண்ணிடணும். இந்த ஜாதகத்துக்கு வந்து தாரதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் சொல்லி வார்னிங் பண்ணிடணும். 2வது பாத்தீங்க அப்படின்னா தசா புத்தி வரக்கூடாது. கல்யாணம் பண்ண காலகட்டத்திலேயே 11ஆம் அதிபதியோட தசா புத்தி அங்க வருது அப்படின்னாலே நீங்க அங்க இன்னும் கவனமா இருக்கணும். சப்போஸ் அங்க 11ஆம் அதிபதியோட தசாபுத்தி காலகட்டம் வருது, ஒரு கல்யாணம் இப்ப பண்றாங்க, இப்ப பண்றப்ப 11ஆம் அதிபதி தசாபுத்தி வரல, ஒரு 5 வருஷம் கழிச்சு 11ஆம் அதிபதியோட தசாபுத்தி அங்க வருது அப்படின்னா நீங்க தெளிவா எழுதி கொடுத்துடணும். தெளிவா எழுதி கொடுக்குறப்ப என்ன சொல்லிடணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நீங்க கோயில வச்சு மருமங்களையும் பண்ணிக்கணும், கட்டாயம் மருமங்களையும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துடணும். அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது செகண்டரி. நம்மளுடைய வேலையை தெளிவா செஞ்சிடணும். சரிங்களா? செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, பண்ணலன்னா பிரச்சனையை சந்திப்பாங்க. இவ்வளவுதான் சார் விஷயம். என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, நோக்கி போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாதகம், 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இணைஞ்சிருக்காரு, லக்னமும் சேர்ந்து இணைஞ்சு சிம்பத்துல இருக்காங்க. சிம்ப லக்னம் கும்ப லக்னத்துல இணைஞ்சிருக்காங்க. அவருக்கு வந்து எங்க ஜாதகம் பார்த்தாலும் பொண்ணு செட் ஆகல, பொண்ணு கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. நானும் நீங்க சொன்ன 2வது கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் நானும். இதுல பிரச்சனை சிக்கல் என்ன அப்படின்னா 2-7-11 கனெக்டிங்கிறத விட 7-11 ஏதாவது இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதே மாதிரி தாரதோஷம் உள்ள ஜாதகம், தாரதோஷம் இருக்குன்னா தாரதோஷம் உள்ள ஜாதகம் தான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்க வந்து ஒரே மாதிரியான ஜாதகத்தை போய் தேடி அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அது சிக்கலை தான் கொடுக்குது. தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல யாருக்கு தோஷத்துடைய அளவு அதிகமா இருக்கு, யாருக்கு ஃபர்ஸ்ட் அது நடக்க போகுது, இல்ல யார் அதை பண்ண போறாங்க, ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க, யார் பண்ண மாட்டாங்கிறத நம்மளால தீர்க்கமா சொல்ல முடியாது. சரிங்களா சார்? சொல்ல முடியாதுங்கிறத விட சொல்லலாம். பட் அது அந்த டைம் வரைக்கும் நம்மளே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா, எல்லா டயத்துலயும் நம்மள்ட்டே அவங்க ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட இருப்பாங்கிறது கேள்விக்குறி. ஆனா நம்மள்ட்ட வரக்கூடிய நேரத்துல நம்ம அதுக்கான ரிசல்ட்டை சொல்லி இந்த டயத்துல திருமணம் 2வது திருமணத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள டைம்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், விட்டு கொடுத்து போனா அட்ஜஸ்டபிளா இருந்தவங்கிறத நம்ம சொல்லிடணும். 2வது விஷயம், அந்த காலகட்டத்துல நீங்க மருமகளையும் கோயில வச்சு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
செகண்ட் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போறது அப்படிங்கிற விஷயத்தையும், ரெண்டாவது திருமணத்தை நோக்கி போறங்கிற விஷயத்தையும், திருமண பிரிவை, திருமண முறிவு இருந்து நீங்க தடுத்துக்கலாங்கிறத நம்ம சொல்லி வார்னிங் பண்ணலாம். நான் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கேன் சார். வயசுக்கு மீறி அவ்வளவு பேருக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருக்கு டைம் குறிச்சு கொடுத்துருக்கேன். கல்யாணம் தாண்டி பாத்தீங்கன்னா 2 செகண்ட் மேரேஜுக்கு டைம் குறிச்சு கொடுத்து திருப்பி நல்லாவே இருக்காங்க. நான் சொன்ன ஜாதகம் அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப அவருக்கு சனி தசையும் நடக்குது, 7ஆம் அதிபதியோட தசையும் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை சார் இப்ப சொல்லுங்க சார், சொல்லி முடியுங்க சார். 7ஆம் அதிபதி தசையும் நடக்குது. 7ஆம் அதிபதிக்கு வந்து சனி, அதுக்கு அடுத்தது வர்றதும் புதன் தசை. இப்போ அவங்க ரெண்டுமே தசையை நல்லா சரியா வச்சு செய்ய போற தசை தான். அவருக்கு 32 வயசு ஆச்சு. இதுக்கு மேல எப்ப அவர் கல்யாணம் ஆகிறது? யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல சிக்கல் என்னன்னா சார், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து இது என்ன லக்னம் சார்? அவங்க சிம்ம லக்னம். லக்னாதிபதி 7ல இருக்காரு சார். இப்ப நடக்கக்கூடிய தசை 7ஆம் தசை. அடுத்து வரக்கூடிய தசை 11ஆம் அதிபதி தசை வரப்போகுது. இப்ப 2 தசையும் வரப்போகுது அப்படின்னா, இப்ப நீங்க பொதுவாவே என்ன சொல்றோம், காமத்திரிகோணாதிபதிகள் தசாபுத்தி நடந்துச்சுன்னா 3, 7, 11 அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலோ, ராகு தசை நடந்தாலோ, அல்லது சார் சொன்ன மாதிரி செவ்வாய் மேல குரு, சுக்கிரன் மேல குரு வந்தாலோ திருமண காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆண்களுக்கு ஸ்பெசிபிக்கா சுக்கிரன் மேல குரு வரணும். இதுக்கு அடுத்து உபோதா லக்னம்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம வைக்கிறப்ப இந்த காலகட்டத்துல மட்டும்தான் திருமணம் நடக்குமா, இதை தாண்டி வந்து திருமணம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடும். சில பேருக்கு 7ஆம் அதிபதி தசையே நடந்திருக்கும் கண்டினியூஸா, ஆனா கல்யாணமே ஆயிருக்காது. சில பேருக்கு 12ஆம் அதிபதி தசையே நடந்திருக்கும், இல்ல காமத்திரிகோணாதிபதி தசை சம்மந்தப்பட்டு பாவம் சம்மந்தப்பட்டு தசாபதி நடந்திருக்கும், ஆனா கல்யாணம் நடந்திருக்காது. அவங்க ஜாதகத்துல கடுமையான தோஷங்கள் இருந்திருக்கும். 7ஆம் அதிபதி இதெல்லாம் கனெக்ட் ஆகி தோஷங்கள் ஆயிருந்திருக்கும். அப்ப நீங்க அந்த தோஷம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம நிவர்த்தி அப்படிங்கிறது, கோயிலுக்கு போறது, பாம்புக்கு தாலி கட்டுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அந்த 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி 11ஓட கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னாலே அது தோஷம் தான். அப்ப அவங்களுக்கு தாரம் 2 அப்படிங்கிற மாதிரி சூழல் போவோம். ஜோசியர்கிட்ட போனோம்னா ஜோசியர் என்ன சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு தார தோஷம், அதனால இவனுக்கு பொண்ணு கொடுக்காத, பொண்ணு கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. கொடுக்குறேன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஜாதகங்கள் நம்ம என்னதான் பண்றது? இதுதான் சிக்கலான ஜாதகம். இப்ப இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு சார் இப்போ டவுட் என்னன்னா, டைம் கம்மியா இருக்கிறதுனால ஸ்ரீராம் கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. லென்த்தான கொஸ்டின்ஸ் வேண்டாம். இல்ல கிரிப்பா முடிச்சிருப்பா. முடிக்க சார் போறேன், நீங்க சொன்னாலும் முடிக்க டைம் இல்லை எனக்கு. சோ அதனால வந்து இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் விதிகள்லாம் பார்த்துட்டு நீங்க ஃபில்டர் பண்றதை விட்டுட்டு பொண்ணு வீட்டு சைட்ல பொறுப்பு விட்டுடணும். பொண்ணு வீட்டு சைட்ல பொறுப்பு விட்டுட்டு நீங்க பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொடுக்குற ஜாதகத்தை நம்மளுடைய அவங்க ஓகேன்னு சொல்ற ஜாதகத்தை வந்து நம்ம அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். அதுல எது ஓகே, இது பாசிட்டிவ் மைனஸ் நம்ம பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, நன்றி சார். சரி சார், நன்றி சார். நன்றி. கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க, ஏன்னா அவருடைய நேரம் கருதி. சரி. அடுத்தது ஜேஆர்கே சார். அந்த ஹேண்ட் டவுன் பண்ணிட்டாரு. சார் வணக்கம் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ, கேக்குதாப்ப? கிளியரா இருக்கு சார், பேசுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது செஷன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. பட் பேசிக்கலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறதுல, ஜென்ரலா ஒரு ஜாதகம் இப்ப கொடுத்து ஒரு ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஜாதகம் பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா, இந்த பொருத்தம் பார்க்கும்போது பேசிக்ஸ் முன்னாடியே ஸ்ரீராம் சார் சொல்லியிருக்காரு முன்னாடி. அதை முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். என்ன தசை நடக்குது அவங்களுக்கு, நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு ஆயுள் பலம், லக்னம் பலம் எப்படி இருக்கு. அடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்கு. அடுத்து வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தைரியமா நம்ம அதை கொஞ்சம் எஸ்ன்னு கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்பவும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாலும் அதுல ஏன்னா ஒரு இடத்துல மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல பிளஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனா அடுத்து வரக்கூடிய ஒரு 10-20 வருஷம் மினிமம், ஒரு 20 இயர்ஸ், 10 வருஷம் இல்ல, ஒரு 20 வருஷம் மினிமம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை இணைக்கிறதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்ப பொண்ணுங்க கல்யாணமே 30 வயசு தான் வருது. அதனால அதுக்கு வந்து 50 வயசு 60 வயசுக்கு ஆன பிறகு ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் தசை வருதுன்னா அதுக்காக வேண்டி நம்ம ஜாதகத்தை வேண்டாம்னு சொல்லி நிறுத்துறது தப்புன்ற மாதிரி என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இந்த பையனுக்கு இந்த இது வந்து எப்படி இருக்கு, அந்த பையனுடைய ஜாதகத்திலையும் அடுத்து 10-20 வருஷத்துக்கு நல்லா இருக்கா, இந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு நல்லா இருக்கா, ஓகே குழந்தை பிறக்குமா, ரைட்டு. இந்த மாதிரி பேசிக்ஸ் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நோட் பண்ணோம்னா நமக்கு பொருத்தம் சேர்க்கலாமா வேணாமாங்கிறது நமக்கே ஐடியா கிடைச்சிடும். அதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் சில காம்ப்ளிகேஷன் இப்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஜாதகம் ஒரே இடத்துல 5-6 பிளான் உட்காந்துச்சு அது இதுன்னா கூட கொஞ்சம் ஒன்றி பார்க்க வேண்டிய இது இருக்கு. அதர்வைஸ் இதுல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா தோணல. அண்ட் இந்த பேசிக்ஸ் பாயிண்ட் வந்து முதல்ல அவர் லாஸ்ட் 2 செஷன்ஸ் திருமண பொருத்தத்தில் அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப முக்கியம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்ததை பார்க்கணும். அதாவது வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்கு, அதுக்கு அவங்களுக்கு வந்து பொருத்தம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். இதை மட்டும் ஒரு கருத்தை சொல்லிட்டு போதும். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அதாவது ஸ்ரீராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொடுத்துருக்கிற செஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான திருமண பொருத்தம். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நல்ல அனுபவம் வேணும். அது கூட நம்ம ட்ராவல் பண்ணணும். முதல்ல நீங்கள் வந்து அவர் கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஹிண்ட் எடுத்து நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து உறுப்பினர்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். 3:30 மணிக்கு மீட்டிங் வச்சுட்டு நான் 1 மணிக்கெல்லாம் அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். என்ன அப்படியே நம்ம உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் அவங்க எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு படுத்துருப்பாங்க. இப்போ நானும் ஸ்ரீராம்லாம் அந்த மாதிரி உட்காந்துருக்கிற வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கவங்களாம் பாவம் வேலை இல்லாதவங்க போட்டுருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ அடுத்து தேவிகா மேடம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டு. 5, 7, 9க்கு அதிபதிங்கோ 7ல 1 வந்து உட்காந்துருந்தா அதுவும் திருமணத்துக்கு தடை ஆகும் இல்லைங்களா? 2வது திருமணம் ஆகும் இல்லைங்களா? இல்ல மேடம், இல்ல 5, 7, 9க்கு உண்டான அதிபதிகள் வந்து தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா உடனே திருமணம் 2வது திருமணத்தை கொடுத்துடலாம் சொல்லிட முடியாது. நீங்க 11க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 7, 11 கரெக்ட் ஆயிட்டாதான் 2வது திருமணத்தை நோக்கி அதிகமா போறது. 9ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் தான். சரிங்களா? அது வந்து கண்டிப்பான்னு சொல்லிட முடியாது. மற்ற கிரகங்கள் தசா புத்திகளை அடிப்படையா வச்சுதான் அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். பொதுவாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆனா 7, 5 தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் குழந்தை கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு தாமத திருமணம் ஆகுது, இல்லைன்னா குழந்தை டிலே ஆகுது. இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா லைஃப் சூப்பரா இருக்கு. இந்த 2 விஷயமே நடக்காம இருந்துச்சுன்னா லைஃப் கொஞ்சம் பிரச்சனையா போயிடுது. ஓகே ஓகே சார். இப்ப 5ல வந்து ராகு இருந்தா கூட குழந்தை ஆவறது கொஞ்சம் லேட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? 5ல ராகு இருந்தால் குழந்தை உண்டு. குழந்தை லேட்லாம் கிடையாது. 5ல் ராகு ஒரே ஒரு குழந்தை உண்டு. இதுதான் ரூல். 5ல ராகு இருந்தால் ஒரே ஒரு ஆண் குழந்தைய உண்டுங்கிறது விதி. குழந்தையே கிடையாதுங்கிறதுலாம் கிடையாது. அதுவும் ஆண் வாரிசு உண்டுங்கிறதே சொல்லிருக்காங்க. சரிங்களா? 5ல ராகு இருந்துச்சுன்னா ராகு இருந்துச்சுன்னா குழந்தை உண்டு. அதை பத்தி தோஷம்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்து தனலட்சுமி மேம் வணக்கம். 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 நல்லா இந்த திருமண வகுப்பு வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்ரீராம் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காரு. நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு செஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜாதகமே வந்துட்டு 21/11/1995 4:45 PM சென்னை பெண் ஜாதகம் கொடுத்திருந்தாரு. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 7 ராகு, சந்திரன். இதுக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை இணைப்பீங்க, எந்த மாதிரி தோஷம் இல்லாம இருந்து எப்படி இது பண்ணும், 8ல சூரியன் செவ்வாய் இருக்கு, 7ல ராகு சந்திரன் இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 5 கூடிய சூரியனும் காலபுருஷனுக்கு 5 கூடிய சூரியனும் 7 கூடிய சுக்கிரன் 2 கூடிய சுக்கிரன் எல்லாமே 8ஆம் இடத்துல போயிருக்கு. 5, 7 11ஆம் அதிபதி பாதகாதிபதியா இருந்தா கூட 11ஆம் அதிபதி சனி வக்ரமாயி வந்து 10ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாருங்க போது ஒரு திருமணம் வந்து விருப்ப திருமணமா அமைந்து அதனால ஒரு அவமானம் அப்படி ஏதாவது இருக்குமா சார்? இது இல்லம்மா, நான் தான் மேரேஜ் மேட்சிங் பார்த்து வச்சேன். அந்த ஜாதகமும் என்கிட்ட இருக்கு. இதோட அடுத்த தொடர்ச்சி இதை நம்ம மேட்ச் பண்ணி காட்டோம்ல, எந்தெந்த ஜாதகம் எப்படி மேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 ஜாதகங்களை மேட்ச் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஒரு செக்ஷனா வச்சிருக்கோம். அது அந்த பெண் ஜாதகம் நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அந்த ஜாதகம் என்கிட்ட இருக்கு. இப்ப அது பாத்தீங்கன்னா நீங்க இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கலான ஜாதகங்கள் வருது அப்படின்னா கணவனுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்பு இருக்கும். சரிங்களா?
சரிங்களா? அந்த மாதிரி ஜாதகமா பார்த்து மேட்ச் பண்ணிக்கங்க. இது வந்து தோஷம், சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வரும். அது வராதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்னதான் வந்தாலும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. கல்யாணம் பண்ணாம 38 வயசு 40 வயசு வரைக்கும் உங்க பொண்ணை வீட்டுல வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்னதான் சார் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இப்ப சார் சொல்றாங்க ஒரு ஜாதகம் 8 செவ்வாய் இருக்கு, கதாதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இது மாதிரிலாம் வந்து நம்மளே வந்து சொல்றதை விட அதுல சொல்யூஷன் நம்ம சொல்லி அவங்கள வந்து ஒரு பர்சனலா ஜாதகம் சொல்ற கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி நம்ம சொன்னாதான் அது வந்து சரியா வரும். ஏன்னா அவங்களுக்கு 3 வருஷம் நான் தொடர்ந்து பார்த்தேன். 16 இருந்து 19 வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அவங்க ஜாதகம் பார்த்துருக்கோம். சொல்லி அவங்க மேல வச்சுங்க. இது என்ன அப்படின்னா எவ்வளவோ ஜாதகங்கள் பார்த்தா உங்களுக்கு மேட்ச் ஆகல. வந்து ஏதாவது ஒரு குறைகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து ஒரு கட்டத்துல அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற ஒரு லைஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு திடீரை நோக்கி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது பாத்தீங்கன்னா கணவனுக்கு ஆயுள் பலம் இருக்கணும். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் லைஃப் வந்து ஸ்மூத்தா போய் அந்த ஒரு திருப்திகரமான வாழ்க்கை என்பது இருக்கணும். திருப்திகரமான வாழ்க்கைங்கிறத வாழ்க்கை நிலைக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இந்த 3 விஷயமும் வரணும். இது 3மே இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதகமா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான தசாபுத்தி வாதங்களை பார்த்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த ஜாதகம் வந்து பிரச்சனை எல்லாம் எதுவும் சந்திக்கல. நீங்க சொல்ற மாதிரி திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சந்திக்கல. ஆனா திருமணம் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வந்துச்சு. பாதிப்பு வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதகத்தை நீங்க மேட்ச் பண்ணணும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை மேட்ச் பண்ணலன்னா அது சிவியரா போய் கணவனை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அல்லது மறு திருமணத்தை நோக்கி போற மாதிரியான சூழ்நிலையோ ஏற்படுத்தி கொடுக்கும். பட் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க மருமகளையும் பண்ணிக்கிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு அந்த விஷயங்கள் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டதுனால ஓகே பெட்டர். ஓகே சார். ஓகே சார், நன்றி. ஓகே ஓகே மேடம். மேடம் அடுத்தது வந்து தேவி மதிவாணன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நீங்க யாரும் நானும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை சார். கண்டிப்பா நீங்க தான் கடை வச்சிருக்கீங்களா? கடைய சரி. ஓகே ஓகே. இல்லங்க சார், குடோன் மாதிரி இருக்குங்க சார். எல்லாம் ஆளுங்கெல்லாம் வந்து இது பண்ணி. சரி சரி ஓகே ஓகே. நீங்க பேசுங்க, பரவாயில்லை பேசுங்க. டைம் நான் ஆபீஸ்ல உட்காரும்போது கண்டிப்பா ஆன் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஓகே பேசுங்க ப்ளீஸ். தப்பு இல்ல பேசுங்க. குடோன் மாதிரி இருக்குங்களா? எல்லாருமே வந்து இது சார். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை கேதுவோட 3ஆம் பார்வையோ இல்ல 11ஆம் பார்வையிலோ இருக்கும்போது எப்படி இருக்குங்க சார்? ஹலோ, நீங்க பார்க்க போக வேண்டாமா? வணக்கம். பார்வைக்குள்ள போகலாம். நீங்க செவ்வாய் கேது சுக்கிரன் பார்வைக்குள்ள போக வேண்டாம். பார்வைக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாது. சரிங்களா? அதனால பார்வைக்குள்ள போக வேண்டாம். செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருக்கு அப்படின்னா மேஷ லக்னம் துலா லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. மற்ற லக்னத்துக்கு ஓகே. செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருந்தாலும் அது வந்து 6-8 அதிபதிகளா வரக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? துலா லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் அது 6-8 அதிபதியா வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம மேஷ லக்னமும் துலா லக்னமும் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா மற்ற லக்னத்துக்குலாம் விதிவிலக்கு சொல்ல. பொதுவாகவே செவ்வாய் சுக்கிரன் எங்க இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. எங்க சேர்ந்திருந்தாலும் அது பாசிட்டிவ் தான், பிரச்சனை கொடுக்காதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் நான் பார்த்த வகையில மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் அது பிரச்சனையை கொடுக்குது. மேஷ லக்னம் துலா லக்னம் இவனு விருச்ச லக்னம் ரிஷப லக்னத்துக்கும் அது கொடுக்குது. ஆனால் மேஷத்துக்கும் துலாத்துக்கும் கொஞ்சம் அதிகமா கொடுக்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஓகேங்க சார். அப்ப அந்த இதுதான் நம்ம பார்வை ஏன்னா டாபிக் இருந்து நம்ம சிக்கலான ஜாதகம் கொடுக்கறதுனால சிக்கலான ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் வருது அப்படி எங்கெல்லாம் இருக்கு, ஸோ அதை எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வேற ஒன்றும் புதுசா எதுவும் வரப்போறது இல்லை. நம்ம பரிவர்த்தனைக்கு கொடுத்துருக்கோம், நீசத்துக்கு கொடுத்துருக்கோம், உச்சத்துக்கு கொடுத்துருக்கோம், உச்சப்பட்ட கிரகம் கேதுவுக்கும் கொடுத்துருக்கோம், வக்ரமும் கொடுத்துருக்கோம், பரிவர்த்தனையும் கொடுத்தாச்சு, 7ஆம் இடத்துல கூட்டு கிரகமும் கொடுத்துட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு புதுசா சிக்கல் அப்படிங்கிறது எந்த ஜாதத்துலயும் வரப்போறது இல்லை. 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைவு, 7ஆம் அதிபதி பாக்கியாதிபதி இணைவு, 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, இந்த மாதிரி ஜாதகங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, நிறைய டைம்ல தான் நிறைய ஜாதகங்கள் போடலாம். போட்டானா ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நேரம் அதிகமா போகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கும் நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்குறப்ப டைம் அதிகமா ரொம்ப கன்சியூம் அதிகமாகும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றத்தையும் நம்ம போட்டு டிஸ்பிளே பண்றதுக்கு டைம் இன்னும் அதிகமாயிட்டே போகும். நம்ம ஸ்னாப் எடுத்து வச்சுட்டு வேணா போடலாம். பட் அந்த நேரத்துல அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், எழுதி வச்சுட்டு தான் பேசணும். சும்மா நான் வந்து பாருங்க நோட்ஸ் எடுத்து டேட்டா பர்த் டைம் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது எதுனே எனக்கு தெரியாது, இது யார் ஜாதகமே எனக்கு தெரியாது. நான் திருப்பி போட்டு சிஸ்டம்ல போட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வேற முடியாது. ஓகேங்க சார். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா?
அதாங்க சார், செவ்வாய் சுக்கிரன் இப்ப மேச லக்னம்னா லக்னத்திலேயே செவ்வாய் சுக்கிரன் இருந்தா எப்படி இருக்குங்க சார்? இல்லம்மா, லக்னத்திலேயே அது வந்து இருக்கிற பிரச்சனையை செவ்வாய் கொடுக்கும். சுக்கிரன். அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுக்கும். பிரச்சனையை சரிங்க. கொடுக்கும் அல்லது பிரிவினை நோக்கி போறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். லக்னத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா, ஜீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்க கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பனி போலாகவே ஆவதை ஆயுள் இருக்க மறிவில் மன்னவனவான்ங்கிறாங்க. லக்னத்துல சுபகிரகம் இருந்துச்சுன்னா சிறப்பு. லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறப்ப உங்களுக்கு சிறப்புங்கிற மாதிரியான பலன் வந்துடும். ஆனா செவ்வாய் வந்துறாரு. மேஷ லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு? வளம்பெறும் லக்னாதி வன்மையை ஆட்சி உச்சம் கலங்கரும் பொன்னர் புந்தி கருத்துடன் இருக்க நோக்கில் அலம்பெறும் அஷ்டமாதி அசையில்லாத ஆட்சி பெற்றால் இளையங்கிய முனியைக்கெல்லாம் இவனுக்கு ஆயுள் வருங்கிறாங்க. உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு பாசிட்டிவ் ரோல் பிளே பண்ணணும் பொதுவான அமைப்புல. ஆனா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரப்ப மட்டும் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். பொதுவான அமைப்புங்கிறது வேற, திருமண வாழ்க்கையை வரப்ப அதுவும் இல்லாம அந்த காலகட்டத்தில் தசாபுத்தி வந்துச்சு அப்படின்னா சிக்கல்களையோ பிரிவினையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான மேட்சிங் பார்க்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்க சார். பொதுவா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத விட பிரிவினை கொடுக்கும். ஓகே. தனிப்பட்ட முறையில அந்த இடத்துல வந்து சுபகரம் இருக்கிறது, அந்த இடத்துல லக்னாதிபதி லக்னத்திலேயே நிக்கிறது, அது ருச்ச யோகம் வேற. மேஷத்திலேயே ருச்ச யோகம்னு சொல்லி ஒரு யோகம் வேற வேலை செய்யும். சரிங்களா? அதனால வந்து அதெல்லாம் நல்ல ஒரு விதத்துல தான் பலனை கொடுக்கும். ஆனா திருமண வாழ்க்கைங்கிற வரப்ப அது பிரச்சனை கொடுக்கும். தனிப்பட்ட இதே மேஷ லக்னமாவோ ரிஷப லக்னமாவோ துலா லக்னமாவோ விருச்ச லக்னமாவோ இல்லாம இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு சிறப்பு தரும். மேஷத்துக்கும் துலாமுக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா கையாளணும். சரிங்களா? இது அதீத காம உணர்வு, அதீத காம எண்ணங்களை கொடுத்துரும். ஒரு தரப்பினருக்கு கொடுத்து ஒரு தரப்பினருக்கு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுவே பிரச்சனை கொடுக்கும். ஸோ இதுதான். அதனால தாங்க சார் கேதுவோட பார்வை கேட்டேங்க சார். கேது பார்க்கும்போது மாறுங்களான்னு கேக்குறேன். அப்படிலாம் கிடையாதுமா, மூர்க்கத்தனமா இருக்கும் இன்னும் சொல்லணும்னா. ஆமா. ஓ அது நீங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்ட்லாம் நம்ம பேச முடியாதுல்ல. ஓகேங்க சார். நானு கேதுங்கிறனால ஆன்மீக தொடர்பு வருமான்னு கேக்குறேங்க சார், வேற ஒண்ணும் இல்ல. மேடம் நான் ஒரு தசாபுத்தியை பொறுத்துதான்மா, தசாபுத்தியை பொறுத்து மாறும். நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றீங்க, நம்ம ஜாதகம் கொடுக்குறோம். ஆனா நீங்க கேதுங்கிற ஒரு கிரகத்தை மட்டும் சொல்றீங்க, மத்த கிரகமும் அதை பார்க்கலாம், இதே அதை குரு பார்க்கலாம். தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஆமாங்க சார். ஆமா. ஓகேங்கம்மா, இப்போ ஒரு சின்ன துணைநிலை விளக்கம். ஸ்ரீராம், இது ஸ்ரீராம் இப்போ மேடம் பேசுனதுல இருந்து, அதாவது ஸ்ரீராம் கூட சொன்னாரு மேஷம் துலாம் லக்னங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவு பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத டெக்னிக்கலா சொல்ற பாருங்களேன். அதாவது பேசிக்கா அந்த ஸ்ட்ரக்சர், மேஷத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். சரியா? சுக்கிரனுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். இது ரெண்டும் மாரக ஸ்தானமா அமையும். மேஷம் துலாம் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மாரகமா அமையும். சரியா? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த இடத்துல மேஷத்துக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியவன் செவ்வாய் தான். துலாமுக்கு 6ஆம் அதிபதியா வரக்கூடியவன் சுக்கிரன் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே விருச்சகம் ரிஷபமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்களேன், அப்படியே ரிவர்ஸா இருக்கும். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்ற கூடிய கிரகம் வந்து சுக்லம் சுரோணம்னு சொல்லக்கூடியது காமத்துக்கு அதிபதி. செவ்வான்றது பிளட், ரத்தம். சரிங்களா? ஸோ காரகத்துல வந்து இந்த உடல் கூறுகள்ல இந்த செக்ஸுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பிளட் இப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பிளஸ் செவ்வாய். சரிங்களா? இது ரொம்ப அடிப்படை தான். இது ஒன்றும் பெரிய ரொம்ப சிக்கலான அமைப்பு. இந்த சுக்கிரன் செவ்வான்றது நல்லா புரிஞ்சுக்க. யார் ஜாதகத்தெல்லாம் சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கோ கணவனாக இருந்தால் மனைவியை எந்நேரமும் நேசிப்பவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவனை நேசிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு. காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு லக்னாதி தலான்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப அன்பா இருப்பாங்க எந்நேரமும். மனைவியை பற்றிய சிந்தனையுடைய ஆணாகவும், பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றி சிந்தனையுடைய பெண்ணாகவும் இருப்பார்கள் என்பது அடிப்படை. அந்த பிரிவினை என்றது எங்க வருது அப்படின்னா, எந்த இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல அந்த 8, 6ன்னு வருது இல்லைங்களா, அது சுப அசுப சட்டாசகமா இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் எங்க வரும் தெரியுமா? குடும்பஸ்தானமா வரும். ஒண்ணும் கிடையாது. துலாம் இருக்கு இல்லையா, 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அது ரிஷபம், குடும்பஸ்தானம் ஆயிடுது இல்லையா, அங்க சுக்கிரன். அந்த 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு பாருங்க, மாரகஸ்தானம் அமையும். ரிஷபத்துக்கு பொது மாரகம் அமையும். இங்கதான் இந்த சுக்கிரன் செவ்வாய்க்கு பெரிய விதி, இது ரெண்டும் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அடிப்படை இதுதான். ஆனா அடிப்படையில இது ரெண்டும் சேரணும். ஏதாவது ஒரு வகையில நீங்க எடுத்து பாருங்க, பெண் ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துல ஆண் ஜாதகத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது.
எவ்வளவு பெரிய இட்டாச்சி போட்டு இழுத்தாலும் பிரிக்க முடியாது, ரோப்பை கட்டி இழுத்தாலும் பிரிக்க முடியாது, என்ன செய்ய முடியாது. நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்க. ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் சுக்கிரனும் செவ்வாயும் சார பரிவர்த்தனையில, பெண் ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்துல நிக்கிறது, சுக்கிரன் ஆண் ஜாதகத்துல எங்க இருக்கோ பெண் ஜாதகத்துல அங்க செவ்வாய் போய் நிக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் செவ்வாய் தொடர்படையணும், சுக்கிரன் செவ்வாயும் சுக்கிரனும் தொடர்படையலைன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்காது. கண்டிப்பா நீங்க எடுத்து பாருங்க. இது இயற்கையா எல்லார் ஜாதகத்திலயும் அமைஞ்சிருக்கும். அதனாலதான் காலபுருஷனுக்கு முதல் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சுக்கிரன். சரிங்களா? இது எடுத்து பாருங்களேன், அப்படியே புரியும். இன்னொரு ஸ்ரீராம் சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உறவு நிலைகளிலே திருமணம் செய்து பாருங்கள், என்ன தோஷமும் அங்க வேலை செய்யாதுன்னு. சூப்பரான பாயிண்ட் அது. அதுக்கு காரணம் அதையும் சொல்றேன் பாருங்க. என்ன, மாமன் துணை இருக்க மச்சான் வந்து மலை ஏறதுலாம் பயப்படவே தேவையில்லை. சரியா? அப்படின்னா புதன் அர்த்தம். புதனும் சுக்கிரனும் சேர்ந்தேதான் சுத்தம், கூடவே தான் இருக்கும். சுக்கிரன்னா மனைவி. உறவு நிலைகளிலே மாமன் என்றக்கூடிய ஒரு அமைப்பை, உறவு நிலைகளில அத்தை பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அமைப்பை கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும். அத்தனா சுக்கிரன், மாமனா புதன். ஏன் சார் இது இணை பிரியாம இருக்கு? இதான் உறவு. எத்தனை தோஷமும் அங்க வேலை செய்யாது. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். சுக்கிரனும் புதனும் 30 டிகிரியை தாண்டாது இல்ல. அப்படி பிரிஞ்சு போச்சுன்னா 30 கிலோமீட்டர் தாண்டி அந்த பொண்ணும் அந்த பையனும் போக மாட்டாங்க. சும்மா ஏமாத்திட்டு போயிட்டு வரான் அப்படின்னு போயிட்டு 30 கிலோமீட்டர்ல திருப்பி வந்துடும். இப்ப சும்மா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கங்களேன். சுக்கிரனும் புதனும் பிரியாது. சரியா? செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் புதன்லாம் பிரிஞ்சு நிற்கும், இது வேற கதை. ஆனா இந்த உறவு நிலை அப்படின்றது இதுல ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அது சுபகிரக பார்வை, சுப அசுப ஆதிபத்தியங்கள் ரீதியாக தசாபுத்தி, எதிர்வரும் தசாபுத்திகள், புத்திர பாக்கியம், ஆயுள் நிர்ணயம், இத்தனை விஷயங்களை நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம பார்த்து தான் நம்ம திருமண விஷயத்தை நிர்ணயம். மிகப்பெரிய விளக்கங்கள் அவர் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கான்செப்ட் மேல 5 டாபிக்ல கிட்டத்தட்ட ப்ரோக்ராம்லாம் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இது எவரி சாட்டர்டே வந்து ஏன் திருமண பொருத்தத்தை முதல்ல கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா இதுதான் மெயின் ரீசன். 7ஆம் பாவத்தோட 11ஆம் பாவம் சம்மந்தப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன், என்ன 11ஆம் பாவம் ஆட்சி உச்சம், 7 கூடயும் நீசம், முடிஞ்சு போச்சு. 11 கூடயும் திசை வந்துட்டுது, 2 பேரும் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் அது குழந்தை இல்லை. குழந்தை கிடைச்சிருந்ததுன்னா இவங்க பிரிய மாட்டாங்க. சரிங்களா? ஏன் 11ஆம் பாவத்திற்கு ஒரு ஜாதகத்துல 11ஆம் பாவத்துக்கு 5ஆம் இடம் கேந்திரமா நிற்கும் பாருங்க, 7ஆம் இடம் நிற்கும். அப்படியே எடுத்து பாருங்க, டக்குன்னு ஒருத்தர் ஜாதகத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. ஒருவருடைய ஜாதகத்திற்கு 11ஆம் பாவத்திற்கு 7ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடமா இருக்கும். 2வது திருமணம் பண்ணா அவனுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. பதில் அதான் சார். 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம்ன்றது 11ஆம் இடம், 5ஆம் இடம். குழந்தை கிடைச்சாதான் 7 நிற்கும், இல்லைன்னா நட்டமாயிடும். எந்த ஜாதகம் 7 கூட 12ல மறையக்கூடாது, 6 கூட சம்மந்தப்படாது, விரையமாயிடும், நஷ்டமாயிடும், கேஸ் ஆயிடும். ஸோ பேசிக் சார். அப்படியே நீங்க ஸ்ட்ரக்சரபுளா பாத்தீங்கன்னா அந்த காலபுருஷனை அப்படியே தூக்கி வெளியே போட்டீங்கன்னா எல்லாம் புரியும். இப்ப அந்த அடிப்படையில ஸ்ரீராம் அவர்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா மகா அற்புதமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அவருக்கு வந்து நம்ம குழு உறுப்பினர்கள் சார்பாகவும், நிர்வாகிகள் சார்பாகவும், குருநாதர் ஐயா சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஞானம், அறிவு இல்லை சார், அது ஞானம். என்ன அட் பிரசன்ட்ல வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணிலாம் பதில் சொல்லணும்னா கஷ்டம். அப்ப அங்க அந்த எதிரொலி வருது இல்லையா, அந்த டக்குன்னு அந்த பதில் சொல்லக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவருடைய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய. திருமண விஷயம்ன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது, தைரியம் வேணும். முதல்ல திருமண பொருத்தம் போடுறதுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும். திருமண பொருத்தமா ஜாதகத்துக்கெல்லாம் பலன் சொல்லுவோம் பொழுதுக்கும். திருமண பொருத்தம் வந்து நம்ம எல்லாரும் பயந்து ஓரமா உட்காந்துருவோம், எனக்கு தெரியாதுங்க நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுவோம் நம்ம. அப்ப அந்த விஷயத்துக்கு வந்து அதை வந்து ஒரு வகுப்பா கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப அந்த 3ஆம் இடம் எப்படி இருக்கணும் அவருக்கு. ஸோ அதுதான் விஷயம். என்ன ஏன்னா 3ஆம் இடத்திற்கு பெயர் வந்து வீர விஜய வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். சக்சஸ் ரேட் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்தோட தான் சம்மந்தப்பட்டிருக்கும். 3ஆம் இடத்தினுடைய இடம், 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலுப்பெற்று இருக்கு, 3ஆம் இடம் வலுவா இருக்கு, 3ஆம் அதிபதி வலுவா இருக்குன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். சரி, இது அத்தனையும் இல்லை அப்படின்னா மேல ஒண்ணு இருக்கு, ஞானம் அப்படின்றதுதான் இத்தனைக்கும் மேல அதிபதி. அப்ப அவங்களுக்கு அது அதிகம். ஏன் சார் ராகுக்கும் கேதுக்கும் 3ஆம் பார்வை? ஞானிதான் ராகு, ஞானிதான் கேது. இப்ப அம்மா கூட கேட்டாங்க 3ஆம் பார்வையா கேது பார்த்துருச்சு ராகு பார்த்துருச்சு. பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது.
தசாபுத்தி தான் மெயின் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ பழனி சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி சொல்லட்டும். ஸ்ரீராம், நீங்க பேச விரும்புறீங்களா? இல்ல சார், மேக்சிமம் வந்து நீங்க எல்லாமே பேசிட்டீங்க. நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், திருமணம் பொருத்தம் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த வந்து காலகட்டங்கள்ல நீங்க கையாளுறீங்க. தைரியமா சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் கான்செப்ட் பாத்துங்க. சுக்கிரனுக்கு திரிகோணத்துல சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்துல செவ்வாய், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு சமசப்தமாவோ திரிகோணத்திலே இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தசாபுத்தி குரு வந்து 6-8 இருக்கக்கூடாது, சஷ்டாசத்துல இல்லாம பாத்துங்க. குருக்கு திரிகோணத்துல குரு பாத்துங்க, அல்லது வந்து சஷ்டாசகமா இல்லாம இருக்கிறது பெட்டர். திரிகோணத்துல இருக்கிறத விட சஷ்டாசகமா இல்லாம இருக்கிறது பெட்டர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா எல்லா கேஸ்லயும் எல்லா விதிகளையும் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லவே முடியாது. சில குறிப்பிட்ட சமூகத்துல குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த காலகட்டத்துல இந்த வயதுல திருமணம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. 19 வயசுல 19 வயசுல திருமணம் பண்ணிடுவாங்க. நீங்க போயிட்டு உங்களுக்கு தசாபதி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப இது வந்து காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா விஷயங்களையும் எல்லா ரூல்லையும் நம்ம அப்ளை பண்ணி பலன் சொல்ல முடியாது. அதனால யாருக்கு எப்படிப்பட்ட பலனை நம்ம யூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட விஷயம் நம்ம அப்ளை பண்ணி பலன் சொல்லணும், யாருக்கு குறிப்பா இதை மட்டும் பார்க்கணுங்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம இப்ப பிரிச்சு 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 கொடுத்துருக்கோம். இந்த சிக்கலான விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விதமான பொருத்தத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து பொருத்தம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மட்டும் கையாண்டீங்கனாலே நீங்க அதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கலாங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து. அனைவருக்கும் நன்றி. ஓகே, அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். அனைவரும் இணையுங்கள், அதுதான் நம்ம விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு மரியாதை. மிகவும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.